முதல்ல போய் நிற்கிற தொழுகையிலே நாம் பார்க்கக்கூடிய நிலைகளை பார்க்கிற பொழுது அறிவியல் அப்படியே அப்பி கிடப்பதை போல உலக படைப்பின் தொடக்கம் எங்கேன்னா தித்திக்கும் திருமறை உம்முல் கிதாப் என்று சொல்லக்கூடிய புத்தகங்களின் தாய் என்று அழைக்கப்படுகிற குர்ஆன் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது படைப்புகள் எல்லாம் தண்ணீரில் தொடங்கி இருக்கின்றன. இதை வேதங்களும் ஒத்துக்கொள்கின்றன. அதனைப் போலவே அறிவியலும் ஒத்துக்கொள்கிறது. எல்லா படைப்புகளும் தண்ணீரில் தொடங்கி இருக்கின்றன. அந்த படைப்புகள் தண்ணீரில் தொடங்கி ஒரு செல் என்று தொடங்கி அது வளர்ந்து பல்கி பெருகி அது பல்வேறு நிலைகளை பரிணாமத்திலே அடைந்திருக்கிறது. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் என்பது ஒரு அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதிய பரிணாம விதியினுடைய தத்துவத்தை எழுதிய மிக புகழ்வாய்ந்த அந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொன்னது, குனிந்த நிலையில் இருக்கக்கூடிய விலங்குக்கு முந்திய நிலை பறவை நிலை, பறவை நிலைக்கு முந்திய நிலை தாவரம் என்கிற நிற்கிற நிலை. நீங்கள் யோசித்து பாருங்கள். தண்ணீரிலே இருந்து படைப்பு தொடங்குகிறது. நாம் ஒது செய்கிறோம் தொழுகைக்காக. பிறகு அதை விட்டு கடந்த அடுத்த படைப்பு வருகிறது. மரத்தை போல நாம் நிற்கிறோம் தொழுகையில். அதற்கு பிறகு 2 கரங்களையும் உயர்த்தி செவிகளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு பறவையின் சிறகை போல சிறகு விரித்து பறவையாய் நிற்கிறோம். அதற்கடுத்து குனிந்து விலங்கு நிலைக்கு வந்து நிற்கிறோம். இறுதியில் நெற்றியை தரையிலே வைத்து செய்யக்கூடிய சஜ்தா, தலை வணக்கம் என்கிற நிலையை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து பார்த்தோம்னா, ஒருத்தர் சஜ்தா செய்யறத போட்டோ எடுத்து பார்த்தோம்னா, தாயின் கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, மனித குழந்தையின் நிலைதான் சஜ்தா என்கிற நிலை. அப்ப நீ தொழுகையை இத்தனை நிலைகளையும் கடந்து தண்ணீரில் தொடங்கி மரமாய் இருந்து பறவையாய் மாறி விலங்காய் குனிந்து இத்தனை படிநிலைகளையும் தாண்டி நீ மனிதனாய் தாயின் கருவறையில் நெற்றி தரையிலே வைக்கப்பட்ட அந்த சஜிதா நிலையிலே இருக்கிறாய் என்று சொன்னால் என்ன பொருள் அப்படின்னா, நீங்கள் பள்ளிக்கு சென்று தொழுதால் அன்று பிறந்த கருவறையில் இருந்து வெளிப்பட்ட குழந்தையைப் போல வெளியே வருகிறீர்கள் அர்த்தம். குழந்தையைப் போல் வெளியே வருகிறீர்கள் என்று அர்த்தம். கொஞ்சம் நெருங்கி சிந்தித்து பார்த்தால் நம்முடைய இந்து சகோதரர்கள் தொழக்கூடிய இடம், அத என்ன பெயர் சொல்லி அழைக்கிறார்கள்? நம்முடைய கிறிஸ்துவ சகோதரர்கள் வணக்கமும் வழிபாடும் செய்யக்கூடிய இடத்தை எதை சொல்லி அழைக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தால் அது மாதா கோவில் என்கிறார்கள். அப்ப தாய் வந்தாச்சா? தாய்க்கு எதனாலே பெருமை? கர்ப்ப கிரகத்தாலே பெருமை, கருவறையாலே பெருமை. எனவே மாதா கோவில் ஆயிற்று, கர்ப்ப கிரகம் ஆயிற்று. ஒரு மனித குழந்தை தாயின் வயிற்றிலே கருவறையிலே தலை தாழ்த்தி சென்னி தாழ்த்தி நெற்றியை தரையிலே வைத்து செய்யக்கூடிய சஜிதா நிலை என்கிற காரணத்தால் தான் வழிபடக்கூடிய இஸ்லாமிய இடத்திற்கு, வழிபாட்டு இடத்திற்கு மஸ்ஜித், அது சுஜூது செய்யக்கூடிய இடம் என்று பெயர் வைத்தார்கள். ஆக மாதா கோவிலாக இருந்தது கர்ப்ப கிரகமாக அரும்பியது, இப்பொழுது சஜூத் செய்யக்கூடிய மஸ்ஜிதாக மாறி இருக்கிறது. எனவே மாதா கோவிலுக்குள்ளே போய் வருகிறவனும், ஒரு கர்ப்ப கிரகத்திற்குள்ளே நுழைந்து வருகிறவனும், ஒரு மஸ்ஜிதுக்குள் நுழைந்து வருகிறவனும் அன்று பிறந்த பாலகர்களைப் போல வெளியே வர வேண்டும் என்பதுதான் வழிபாட்டு இடங்களினுடைய குறிப்பாக இருக்கிறது என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை சொல்லுவதற்கான அடிப்படையான கருத்து எதிலே பொதிந்து கிடக்கிறது என்று சொன்னால், ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தி, அப்ப வழிபாட்டு இடத்திற்கு ஆலயம் என்று பெயர் வைத்தார்கள். எல்லா லய கலைகளும்
அங்கு பயில்கின்றன. ஓவியம் உண்டு, சிற்பம் உண்டு, இசை உண்டு, நாட்டியம் உண்டு. எல்லா கலைகளிலும் லயம் பொருந்திய ரசனைக்குரிய கலைகள் இருக்கிற காரணத்தால் ஆலயம் என்று வழிபாட்டிடத்திற்கு வைத்தார். இல்லையா? சர்ச்சின் ஏன் பேர் வச்சிருக்கிறான்னு பார்த்தா, சர்ச்சுக்கு எங்க போறான்னா குழந்தைக்கு ஞான ஸ்நானம் செஞ்சு அதுக்கு பேர் வைக்கிற அந்த சடங்கிற்காக முதலாக குழந்தை சர்ச்சுக்கு வருது. கடைசியா செத்து போய் அடக்கம் செய்வதற்கு சடலமா திருப்பி சர்ச்சுக்கு வருது. ஒரு புகழ் வாய்ந்த ஆங்கில கவிஞன் சொல்கிறான், சர்ச் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதே, முதல்லையும் சிஹெச் வருது, கடைசியிலையும் சிஹெச் வருது, இடையில யூ ஆர் அப்படிங்கிறதுக்கு பிகினிங் இஸ் தி எண்ட், எண்ட் இஸ் தி பிகினிங், யூ ஆர் இன் தி மிடில் என்று நீ தொடக்கம்தான் முடிவு, முடிவுதான் தொடக்கம், இடையில் நீ வழிபாட்டிற்காக வந்து போகக்கூடிய இடமாக இருக்கிறதுங்கிறதுனால அதற்கு சர்ச் என்கிற பெயர் வைத்திருக்கிறான். சரியாச்சா? ஆச்சு. ஆலயமாயிற்று. அரசர்களையே தெய்வமாக கருதி வழிபட்ட காரணத்தினாலே கோயில் என்று பெயர் வைத்தார்கள். கோனா அரசன். பௌத்தர்கள் வழிபடக்கூடிய இடத்துல பௌத்த விகார் என்று சொன்னார்கள். கொஞ்சம் அகலமாக கட்டப்படக்கூடிய இடம் புத்தனுக்காக என்று அதற்கு பொருள். பௌத்த விகார் என்று சொல்வார்கள். ஆக இத்தனை வழிபாட்டு தலங்களுக்கும் அந்த பெயர் வைத்தார்கள். கல்வியில், அறிவில், தெளிவில் முஸ்லிம்கள், அதுவும் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் வைத்த வழிபாட்டு இடத்திற்குள்ள பெயர், அவர்களுக்கு கல்வியிலும் அறிவிலும் நாட்டம் இருந்த காரணத்தால் பள்ளி என்கிற பெயரை முஸ்லிம்கள் வைத்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது வழிபாட்டு இடத்திற்கே பள்ளி என்று பெயர்த்த பெருந்தகைகள். ஏறத்தாழ 800 ஆண்டு காலம் என் அருமை சகோதரர் பேராசிரியர் காப்பாட்சியர் ராஜா முகமது அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று கருதுகிறேன். ஏன்னா அவர் விரல் நுனியிலே அனைத்து வரலாற்று தகவல்களையும் வைத்திருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தின் அருங்காட்சியகம். சும்மா வெற்று வாய் வார்த்தைக்கு பயன்படுத்தல. அவர்களை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் அதை நன்றாக அறிவார்கள். ஒரு பேச்சில் கூட ஒரு வரன்முறையோடு அரிய தகவல்களை எடுத்து சொன்னார். நான் இதை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் ரொம்ப கவனமாக அதில் கருதி பார்க்க வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், வழிபாட்டு இடத்திற்கு பள்ளி என்று பெயர் வைத்தார்கள். பாரதி கூட பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடினான். அப்ப இந்த பள்ளி என்பதை கூடிய இடம், படிக்கக்கூடிய இடம் என்று வழிபாட்டுக்கே பெயர் வைத்த பெருந்தகைகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 800 ஆண்டு காலம் இந்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். தாசில்தார்ங்கிறவர் வட்டாட்சியர் இல்லையா, சிரஸ்தார், தாசில்தார் இல்லையா, அவில்தார், ஆர்மியில பார்த்தா அவில்தார். இந்த சொற்கள் இன்றைக்கும் கூட நீதிமன்றத்தில், ராணுவத்தில், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள். ஆனால் முஸ்லிம்கள் தந்த தாசில்தார் என்ற சொல் இருக்கிறது. எத்தனை தாசில்தார்கள் இருக்கிறார்கள்? சிரஸ்தார் இருக்கிறது. எத்தனை சிரஸ்தார்கள் இருக்கிறார்கள்? எவ்வளவு ஹவில்தார்கள் இருக்கிறார்கள்? வார்த்தை ஒன்றாக இருக்கிறது, வாழ்க்கை வேறாக இருக்கிறது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய திருநாடு கஷ்டப்பட்டு ஒரு பாறையை ஒரு சங்கிலியால் தூக்குகிறது என்று சொன்னால், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகமும், இந்த பாரத்தை தூக்கக்கூடிய சமூகம் ஒவ்வொன்றும் அந்த சங்கிலியின் வட்ட வடிவமான கண்ணிதான். ஒரு கண்ணி பலகீனமாக இருந்தாலும் எந்த பாறையும் நகர்த்த முடியாது. அது முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை இந்து சமுதாயமாக இருந்தாலும் சரி, நம்மிலும் சிறுபான்மை என்று கருதப்படுகிற கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் சரி, வளையம் பலகீனமாக இருந்தால் அது பயன்படாது. ஒவ்வொரு வளையமும் உறுதிப்பட வேண்டும். அதுதான் கல்வியில், சமூக விழுப்பில் இந்த எழுச்சி நமக்கு வர வேண்டும் என்பது. ஆனா இன்னைக்கு எழுச்சி வரலையே. ஏன்? நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எழுச்சி வரலையே. நான்
வேலைக்கு போன முதல் ஆண்டு பல்கலைக்கழக தேர்வு மேற்பார்வைக்காக போனேன். யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் சூப்பர்விஷனுக்காக போனேன். ஒரு ஹால்ல 300க்கு மேற்பட்ட மாணவர்கள் உட்கார்ந்து எழுதுகிறார்கள். 3000 பேர் படிக்கக்கூடிய கல்லூரி. நான் அப்பதான் வேலைக்கு புதுசு. நான் போற பொழுது வாணியம்பாட்டிலிருந்து இறங்கி கிருஷ்ணகிரி அரசினர் கலைக்கல்லூரிக்கு இறங்கணும். ஒரு 10 ஆசிரியர்கள் பேராசிரியர் என்னோடு இறங்குகிறார்கள். அந்த கல்லூரி வாசல்ல இருந்து கட்டடம் உள்ள இருக்குது. 2 பக்கமும் மாணவர்கள் அணிவகுத்து எங்களை வாழ வைக்க வந்த தெய்வங்களே வருக. எங்களுக்கு வரவேற்பு வித்தியாசமா இருந்துச்சு. வந்தது மாதிரி போக வேண்டும் என்கிற தெளிவோடு வருகிறான். நீ ஏதாவது ஏடாகூடம் பண்ணா நீ வந்த மாதிரியே திரும்பி போக முடியாதுன்னு அர்த்தம். அறைக்குள்ள போன எல்லாம் கேள்வித்தாள்லாம் கொடுத்தாச்சு, விடைத்தாள் கொடுத்தாச்சு, எழுத தொடங்க வேண்டும். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னோட ஒரு பேராசிரியர் கதிரேசன் பேரு, அவர் சரியா 300 பேர் அமர்ந்திருக்கிற அந்த கலையரங்கில் ஒருத்தனுக்கு பக்கத்துல போய் நிக்கிறார். டேய் எந்திரிங்கிறார். அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். டேய் எந்திராங்கிறாரு, எந்திரிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா எந்திரிச்சா அங்கங்க வச்சிருக்கிறது பூராமே கீழே விழுந்துடும். நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கிறான். அங்கங்க சொருகி வச்சிருக்கான். கத்தது கையளவு கல்லாதது இடுப்பளவு என்று சொல்வார்கள். அது மாதிரி சொருகி வச்சிருக்கிறான். எந்திராங்கிறாரு, எந்திரிக்க மாட்டேங்கிறான். கடைசியில் எந்திரிக்க சொன்னா அங்கங்க இருந்து பொத்து பொத்துன்னு சின்ன சின்ன தாள் கீழே விழுகுது. தாழ் பணிந்து விடுகிறது, கீழே விழுகுது. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனா. கதிரேசன் ஐயாவை கூப்பிட்டு வந்து கேட்டேன், 300 பேர் உட்கார்ந்துருக்காங்க, நாம ஒரு 10 பேர் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. எப்படி சரியா நீங்க அவன் பக்கத்துல போய் நின்று அவன் பிட்டெல்லாம் வச்சிருக்காங்கிறது எப்படியா கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டேன். நானும் அப்படித்தான். ஆனால் சொல்ல வந்த செய்தி அதுவல்ல. பலகீனப்பட்ட எந்த சமூகமும் எழுந்து நிற்க முடியாது. குறைபாடுள்ள எந்த சமூகமும் எழுந்து நிற்க முடியாது. ஆங்கிலத்தில் பழமொழி சொல்வார்கள், எம்டி சாக் cannot stand straight. வெற்று சாக்கு நிமிர்ந்து நிற்காது. அதுல ஏதாவது சரக்கு அப்படி சொல்லக்கூடாதோ, ஏதாவது அதுல பொருள் இருக்க வேண்டும். வெற்று சாக்கு கூட உள்ளடக்கம் ஏதாவது இருந்தா தான் அதுவும் நிற்கும். அப்பத்தான் ஒரு முன்னேற்றம் என்பது சாத்தியப்படும். இங்க நாம கேட்டிருக்கிற கேள்வி, ஒரு சமூகம் கல்வியால் விழிப்புணர்வு அடைய வேண்டும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அண்ணன் அவர்கள் ஒரு முறை ஒரு கவியரங்கத்திலே நிறைய பெண்களை வைத்துக் கொண்டு பாடினார்கள். அது பெண்கள் கல்லூரியாக இருந்திருக்க வேண்டும். பாடினார்கள், நீங்க சிறப்பா படிக்கணும். கல்விங்கிறது என்ன தெரியுமா? உங்களை எந்த நிலையிலும் தலாக் சொல்லாத கணவன் என்று பாடினார். கைதட்டலாமே. ஒருவேளை பெண்களை பத்தி தான் சொல்லுகிறீர்கள் என்கிற காரணத்தினால இருந்தது. இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறார்கள், அதிகமாக மதிப்பெண்களை குவிக்கிறார்கள். கண்கூடா பார்க்கிறோம். நான் என்னுடைய மாணவர்களை கேட்கிறேன், ஏன்பா பெண்கள் இவ்வளவு தேர்ச்சி அடைகிறார்களே, உங்க நிலவரம் என்னன்னு கேட்டேன். எங்களுக்கு பின்னாடி போயே பழகி போச்சியான்ட்டான். அப்ப முன்னேற்றம் என்பது அவர்களிடத்தில் இருக்கிறது, இவன் பின்னாடி போறாங்கிறது இல்லையா? கேட்டா ஒரு கோளாறு, என்ன கோளாறு சொல்றான்னா, அது தமிழ்ல பேர் வச்சது தப்பு. ஏன்னா மதிப்பெண் வைத்திருக்கிறார்கள், பெண் பெண்ணோடு சேர்கிறதே தவிர என்னோட சேர மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவும் சொல்வதற்கு என்ன காரணம்னா, முன்னேற்றம் என்பதற்கு அடிப்படை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நான் ஒரு முரண்பாட்டை மட்டும் சொல்லி இந்த சுழலும் சொல்லரங்கை தொடங்கி வைக்கிறேன். நீங்கள் அருகூர்ந்து சிந்தித்து பாருங்கள். எந்த விளையாட்டும், நீங்க எந்த விளையாட்டை கூட எடுத்துக்கங்க, எந்த விளையாட்டும் ஒரு புள்ளியில இருந்து முன்னேறி 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 செல்லுகிற விளையாட்டா தான் இருக்கு. 100 மீட்டர் ஓட்ட பந்தயமா, 1500 மீட்டர் தடை ஓட்டமா, அல்லது தாவி குதித்தலா, இல்லாட்டி ஒரு ஃபுட்பால் கால்பந்து வச்சுக்கிட்டா கூட ஒரு கோல் இல்லையா, நடுவில் இருந்து முன்னேறி 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 போய் கோல் போடுறான், அல்லது இந்த புள்ளியிலிருந்து இவன் முன்னேறி முன்னேறி போய் போடுறான்.
அப்ப விளையாட்டில் கூட முன்னேற்றம் தான். ஒரு ரன் கிரிக்கெட்ல எடுக்கிறான்னா கூட இங்க இருந்து அங்க போடுறான். பேஸ்கெட் பால் கூட இங்க இருந்து பந்த நகர்த்தி முன்னேறி முன்னேறி போறான். நீங்க வாலிபால் கூட இந்த கோர்ட்ல இருந்து இந்த பகுதியில் இருந்து பால் முன்னேறி முன்னேறி போகுது. அந்த கோர்ட்ல இருந்து முன்னேறி முன்னேறி இந்த பக்கம் வருது. அப்ப விளையாட்டில் கூட முன்னேற்றம் 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 என்பதை காண வேண்டும் என்கிற காரணத்தினாலதான் இந்த கான்செப்டை வச்சிருக்கிறான். ஆனா நம்ம நாட்டில் மட்டும் ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன விளையாட்டுனா அது டக் ஆஃப் வார். இந்தியாவில் கண்டுபிடிச்ச விளையாட்டு கயிறிழுப்பு போட்டி. இந்த போட்டி என்ன வித்தியாசம்னா வேகமா எவன் பின்னுக்கு போறானோ அவனுக்கு பரிசு கொடுக்கிறான். எவ்வளவு தெளிவா கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. மற்ற விளையாட்டு பூரா முன்னேறி 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 எவன் முதல்ல வர்றானோ அவனுக்கு பரிசு கொடுத்தா, இதுல எவன் வேகமா பின்னாடி போறானோ அது மாதிரி பின்னேற்றத்திற்கு பரிசு கொடுக்கக்கூடிய நாடா போயிடுச்சு. அப்ப முன்னேற்றம்ங்கிறது இல்லாம போயிடுச்சு இல்லையா? நான் கர்நாடகத்துக்கு போயிருந்தேன், கேரளாவுக்கு போயிருந்தேன். எனக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் சொல்லி சொன்னா, கேரளாவில எல்லாம் நான் முல்லை பெரியாற்றின் கரையிலே பிறந்தவன். கேரளாவில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கும் இடமெல்லாம் தண்ணீர் இருக்குது. சின்ன சின்ன ஆறுகள், சின்ன சின்ன கிளை ஆறுகள். நமக்கு எல்லா ஆறும் தகராறு தான். ஒரு ஆறாவது சரியா இருக்குதா அல்லது கோளாறு தான். மணலை பூரா எடுத்துட்டதுனால பாலாறு தான். அப்படி இருக்கக்கூடியது கர்நாடகத்துக்கு போன ஏறத்தாழ 17 கிளை ஆறுகள் இருக்கின்றன. சின்ன சின்ன ஆறு இருக்குது, பார்க்கிற இடமெல்லாம் தண்ணி இருக்குது. ஆனால் இந்த 2 மாநிலங்களிலே இவ்வளவு தண்ணீர் இருந்தும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. எவ்வளவு வேறுபாடு இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம். அப்ப ஒரு முன்னேற்றம் என்பது ஒருவன் உழைப்பு சார்ந்த, ஒருவன் முயற்சி சார்ந்தது மட்டும் இல்லை, மற்றவர்களும் ஒத்துழைக்கிற பொழுதுதான் ஒரு முன்னேற்றம் என்பது நடக்கும். அப்ப ஒருவர் முன்னேறுகிறார்னா பல காரணிகள் இருக்கின்றன. ஒண்ணுல முன்னேறி விட்டார் என்று சொல்லிவிட முடியாது. நீங்கள் எண்ணி பாருங்கள். அது மாதிரி இன்றைக்கு பின்னேற்றம் கண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் முன்னேற்றத்தை நோக்கி போகணும் சொல்லி சொன்னா எது பெரிதும் துணை செய்யும்? அதுல 3 நாம் சொல்லி இருக்கிறோம். படிப்பு தலைமை, அது பள்ளிக்கூடமா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அல்லது படிக்கக்கூடிய எந்த தரமாகவும் இருக்கலாம். உங்கள் தகவலுக்காக நான் சொல்கிறேன், லால் பகதூர் சாஸ்திரி இந்திய நாட்டுடைய பிரதமர். ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜத்தை நிறுவிய புகழ் வாய்ந்த அந்த சீர்திருத்தவாதிகள் பேர் உங்களுக்கு தெரியும். ராஜாராம் மோகன் ராய். இவர்களெல்லாம் மதர்சாவில் பயின்றவர்கள் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க ஊர்ல அன்னைக்கு பள்ளிக்கூடமே மதர்சா தான். லால் பகதூர் சாஸ்திரியினுடைய தொடக்க கல்வி என்பது மதர்சாவில் தான் நிகழ்ந்திருக்கிறது. சதி கொடுமை ஒழுத்த சீர்திருத்தவாதி என்று பாராட்டப்படக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் அந்த மாநிலத்தில் இருந்த மதர்சாவினுடைய மாணவர். இன்னைக்கு கணக்கு எடுத்துட்டா அன்றைக்கு தேசிய தலைவர்களாக இருந்த பல மாணவர்கள் முழுக்க மதர்சாவின் மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தொடக்க கல்வி இந்த தேசத்திலே வாங்கிய துறையிலே இருந்தவர்கள் இன்றைக்கு எந்தெந்த வகையில் பின்னேறி இருக்கிறார்கள் என்பதை நான் புதிய புள்ளி விவரத்தை சொல்ல வேண்டும் என்கிற தேவையில்லை. அதற்கு அடிப்படையாக 3 நாம் சொன்னாலும் கூட எனக்கு தோன்றுவது ஜனவரி, இந்த 2016 ஜனவரி 1, ஜனவரி 2, ஜனவரி 3, இந்த 3 நாள்ல மட்டும் திருப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் 300 கோடி ரூபாய்க்கு சாராயம் வித்திருக்குது. திருப்பூர் பூரா கிடையாது, திருப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் 3 நாள்ல மட்டும் 300 கோடிக்கு 8 மணி நேரம் தான் திறந்திருக்குது கடை. 300 கோடிக்கு. காரணம் என்ன? அரசுக்கு ஏன் குடியரசு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுதுதான் உணர முடிகிறது. முதல்ல நாம் குடியரசு குடியரசு சொன்ன பொழுது
நமக்கு தனியா தெரியல. அப்ப அப்ப திருப்பூர்ல எனக்கு சொன்னார்கள், அந்த ஆண்டு புத்தக திருவிழா நடத்தி எவ்வளவுயா வித்துச்சு அப்படின்னு கேட்டா 1 கோடிக்கு 9,000 ரூபாய் கம்மின்னு. 2 வாரம் 14 நாள் நடத்தி 1 கோடி ரூபாய்க்கு ஏறத்தாழ ஒரு 60க்கு மேற்பட்ட பப்ளிஷர்ஸ் பதிப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் சொன்னார்கள், இது மாதிரி 1 கோடின்னு வச்சுக்கோங்களேன், 14 நாள் முயற்சி எடுத்து கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து வருமானம் எவ்வளவு, வித்தது எவ்வளவுன்னா 1 கோடி. அதே ஏரியாவில் 3 தெருவில் 300 கோடி. நான் முதல்ல புத்தக வித்ததை பத்தி சொன்னது புள்ளி விவரம், இது மில்லி விவரம்னு வச்சுக்கிறோம். இப்ப மயக்கக்கூடிய மதியை மயக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் பூரா கெட்டு போயிருக்கிற இந்த தருணத்தில் ஒருவன் நல்லவனாக இருப்பது 9வது அதிசயம் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது இல்லையா? ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு தம்பி பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னார், நல்ல வார்த்தை. ஆனாலும் இன்றைக்கு சமூகம் முரண்பட்ட சிக்கல்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால அது சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வது படிப்பு தலைமை, போராட்ட களமே. போராடினா தான் ஒரு மாற்றம் என்பது நிகழ முடியும் அப்படிங்கிறது அது ஒரு பார்வை. இல்ல படிப்பு தளம், போராட்ட களம். 3வது அணி நம்மகிட்ட இருக்குது, இப்ப இங்க இருக்குதுன்னு சொன்னேன். நீ என்னடா தமிழ்நாட்டில் போய் 3வது அணின்னா நம்முடைய அன்பிற்கினிய முனைவர் சஃபீனா பானு அவர்கள் அவர்கள் இந்த தலைப்பிலே பேசுவதற்காக அவர் பொருளியல் பேராசிரியர் இசைவு தெரிவித்திருந்தார்கள். அவரால் வர இயலவில்லை. தகவல் ரொம்ப அண்மையில் தான், ரொம்ப பெரிய அளவில் வந்த பிறகுதான் தெரிந்திருக்க வேண்டும். என்றாலும் கூட ஒரு நிகழ்ச்சியில் எந்த குறையும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று அந்த அணியை எடுத்து பேச வந்திருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் நசீமா பானு அவர்கள். அவர்கள் பேச வந்த தலைப்பு பண்பு நலமே. பொருத்தமான தலைப்பிலே பொருத்தமாக உரையாற்ற வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப சரி, இப்பொழுது நாம் இந்த சுடலும் சொல்லரங்கத்தை தொடங்குகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய அன்பிற்கினிய பேராசிரியர் தம்பி சாயிப் மரைக்காயர் அவர்கள் வருகிறார். நடந்து கொண்டிருக்கிற வேளையில், அதுவும் என்னுடைய துணைவியாரை பேச அழைத்த வேளையில் நான் தடையாக வந்து நிற்கவில்லை. இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு காரணமான ஒருவரை பாராட்டுவதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய பேராசிரியர் அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 2001 இந்த நூலகத்தை பற்றி எழுதினார். அஞ்சுமன் நுஸ்ரத்துல் இஸ்லாம் நூலகம் ஓர் அழகிய நந்தவனம், புழுதி தூற்றும் காற்றும் இங்கே உள்நுழைந்தால் சுவாச காற்றாய் சுகம் வீசும் என்று 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இதற்கு மதிப்புரை தந்தவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். அப்படியே பாராட்டப்பட்ட இந்த நூலகம் இன்றைக்கு 90வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது என்று சொன்னால், நூலகத்தை உருவாக்கிய காஜி அப்துல் ஹமீத் பாகவி அவர்களுக்கு பிறகு இதை கட்டி காத்தவர்கள் பல பேர். அதில் சிறப்பாக காஜி ஜெயினுல்லாபுதீன் அவர்கள் 21 ஆண்டுகள் இந்த நூலகத்தில், 21ஆம் நூற்றாண்டுகள் வந்துட்டோம், 21 ஆண்டுகள் இந்த நூலகத்துக்கு உயிர்காற்றாக இருந்து காத்தார்கள். அவருக்கு உற்ற துணையாக உடன் இருந்து அவரிடம் பயிற்சி பெற்றவர் தான் இன்றைக்கு இந்த நூலகத்துடைய செயலராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய அருமை இளவல் அன்பு தம்பி நம்முடைய வியாக்கத்திலே அவர்கள். இந்த நூலகத்துடைய வெற்றிக்கு, இந்த மாநாட்டுடைய வெற்றிக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றாக கொண்டு வந்து காலை முதல்
10 மணி ஆகி கூட நான் இன்னும் சாப்பிடவில்லை என்ற உணர்வே இல்லாமல் சிந்தனைக்கு விருந்து படைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறது என்றால் அந்த ஆற்றல் பலருடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் அதற்கு தலைமை ஏற்று நடத்தியவர் நம்முடைய லியாக்கத் அலி அவர்கள். அவரை பாராட்டுவதற்காக யார் பாராட்டுகள் என்றால் அவரோடு இருக்கின்ற அவருடைய தொண்டர்கள், துணைக்குழுவை சார்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை பாராட்டுகிறார்கள். அவரை பாராட்டுவதற்கு தமிழ்நாட்டிலேயே நம்முடைய பேராசிரியரை விட பொருத்தமானவர் யாரும் இருக்க முடியாது. அவர் பாராட்டப்படுகிறார். அவருக்கு இந்த இதை நீங்களே அறிவித்துக் கொடுங்க. இந்த நம்முடைய லியாக்கத் அலி அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள். இது பல்கலைக்கழகம் தராத பட்டம், ஆனால் கொடுப்பதே ஒரு பல்கலைக்கழகம் தான். அவருக்கு தரப்படுகின்ற பட்டம் நூலக வேந்தர் லியாக்கத் அலி. இந்த நூலக வேந்தர் என்ற பட்டத்தை நம்முடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்கள் நம்முடைய லியாக்கத் அலி அவர்களுக்கு வழங்கி பாராட்டுவார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், எத்தனையோ பேருக்கு என் கைகளால் பட்டத்தை வழங்கி இருக்கிறேன். ஆனால் தம்பி லியாக்கத் அலி அவர்களுக்கு இந்த பட்டத்தை உங்கள் சார்பிலே வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இதில் நம்ம ப்ரொஃபஷனல் டச் இருக்கணும்ல. அதனால் நீங்கள் கொடுத்த பட்டம், எழுதி வழங்கப்பட்ட பட்டம் பொதுவாக காகிதத்திலே அட்டையிலே வழங்குவார்கள். இவர்கள் கட்டையிலே வழங்கி இருக்கிறார். ஆனால் அப்படி சொல்வதை விட இது வழங்கியவர்கள் எவ்வளவு அன்போடு வழங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிற பொழுது, இந்த நூலகம் பொதுவாக நூல் என்று சொன்னால் பல இழைகள் சேர்ந்திருக்கும். இந்த இளைய இழைகள் சேர்ந்துதான் இந்த பட்டம் அந்த வானத்திலே உச்சமாக பறக்கிறது. இது ஒரு கை இல்லை, இதிலே பலகை சேர்ந்திருக்கிறது என்பதைத்தான் பலகையின் வாயிலாக அவர்கள் வழங்கி இருக்கிறார். இனி படிப்பு தலைமை, அதுதான் நம்முடைய சமூக முன்னேற்றத்திற்கு காரணம் என்று வாதத்தை தொடங்கி இந்த அரங்கம் தொடங்குகிறது. தொடுவார் தொடாமல் தூக்கம் வரும். நம்ம தொட்டா வேலை செய்தா, அவர் தொட்டா தான் வேலை செய்து, அது உரியவர்கள் தொட்டால் தான் சரியாக இருக்கும். இப்பொழுது இந்த சுழலும் சொல்லரங்கை தொடங்கி வைக்குமாறு நம்முடைய பேராசிரியர் முனைவர் தம்பி அப்துல் சமத் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். நீங்கள் ஒரு ஆர்வம். அஞ்சுமன் நூலகத்தின் 90ஆம் ஆண்டு பெருவிழாவிலே முதல் நாளின் இறுதி நிகழ்வான இந்த சுழலும் சொல்லரங்கத்தினுடைய முற்றத்திலே பூத்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய சூழலில் சமுதாய முன்னேற்றத்தை எதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும், சாத்தியமாவது எதில், படிப்பு தலைமை என்கின்ற தலைப்பு சார்ந்து பேச வந்திருக்கின்றேன். போராட்டக்களம், பண்பு நலம், இவற்றில் எல்லாத்திலும் எனக்கு அதிகமாக உடன்பாடு உண்டு, தேவைதான். ஆனால் அந்த போராட்டக் களத்தை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் அறிவுபூர்வமாக கட்டமைப்பதற்கும், பண்பு நலம் சார்ந்த விஷயங்களை பாதுகாப்பதற்கும் இன்றைக்கு ஒரு அறிவு களம் தேவைப்படுகிறது, அல்லது பலம் தேவைப்படுகிறது. ஒரு காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு அதிகமாக நாம் படிப்பிலே, கல்வியிலே கவனம் செலுத்துகிறோம். அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான், பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன். பணியாற்றுவது உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா கல்லூரியிலே. ஆனால் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலுக்கு தென்பக்கமாக இருக்கக்கூடிய தெற்குச்சூரங்குடின்னு ஒரு சின்ன கிராமம்.
நான் சின்ன வயசில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்கள் ஊர் பள்ளிவாசல் மொய்தீன் ஆண்டவர் முஸ்லீம் பள்ளிவாசல் ஜமாத்தில் உருசு விழா நடக்கும். உருசு விழாவில் என்ன பிரதானமான விஷயம் சொன்னால், யானைக்கு மேலே கொடி ஊர்வலம். அதான் பிரதானமான விஷயம். யானையான டவுசர் போட்டுக்கிட்டு விளையாடி இருந்த காலகட்டம். முந்தின நாள் ராத்திரியெல்லாம் யானையை வரவேற்கிறதுக்கு ஊர் எல்லையில் இருந்து காத்து கிடந்து வரவேற்று கொண்டு வந்து அது பள்ளிவாசலுக்கு வந்து அப்படியே ஒரு சல்யூட் அடித்து அப்படியே பள்ளிவாசலில் தென்னந்தோட்டத்தில் ஒரு மரத்தில் கட்டி போட்டாங்கன்னா ராத்திரியெல்லாம் தூங்குறதே இல்லை. அது எப்படி தென்னை ஓலையை சாப்பிடுது, எப்படி விட்ட போடுது, எப்படி தூங்குது அப்படின்னு க்ளோஸ்அப்லேயே ரசிச்சுக்கிட்டு இருந்த ஆளுகள் நாங்கள் அந்த காலத்தில். அடுத்த நாள் சாயங்காலம் அசருக்கு பின்னால் கொடி ஊர்வலம் நடக்கும். கொடி ஊர்வலத்தில் ஹே 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 ஹேன்னு அப்படி சத்தமாக சந்தோஷமாக காதேஸ்வரம் கொட்டு மேளத்தோடு நடக்கிற கொடி ஊர்வலத்தில் யானைக்கு பின்னாலேயே போயிட்டுருப்போம். அப்போ அந்த வீட்டு திண்ணையில் உட்கார்ந்துருக்கு அந்த உப்பாமார், எங்கள் ஊரில் தாத்தாக்களை உப்பாமுங்க, இந்த உப்பாமார் என்ன சொல்லுவாங்க, எங்களை பார்த்து லே மக்கா நாகர்கோவில் பாஸ் செய்யுது, லே மக்கா மக்களே அப்படின்ட்டு, லே மக்கா ஆனை விட்டையை போய் மிதிங்கலம்பாங்க. எதுக்கு உப்பா ஆனை விட்டையை மிதிக்கணும் அப்படின்ட்டா, லே மக்கா ஆனை விட்டையை மிதிச்சா நல்லா படிப்பு வரும்லம்பாங்க. நான் எப்படி பேராசிரியர் நினைக்கிறீங்க? அது ஆனை நாம் முன்னேற்றத்தை பற்றி சொன்னால் நீங்கள் பின்னேற்றத்தை பற்றி சொல்ல. ஆனை விட்டையை மிதிச்சா நல்லா படிப்பு வரும் இல்லை, நாங்களும் அந்த சூடான ஆனை விட்டையில் போட்டு மிதிப்போம், நல்லா படிப்பு வரும் இல்லைன்ட்டு. ஒரு காலகட்டத்தில் இப்படி கல்வியையே கிண்டலாக பார்த்த சமூகம் தான் நம்முடைய சமூகம். இன்றைக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் ஒரு குழந்தையை படிக்க வைப்பதில். என் பக்கத்து வீட்டில் பார்த்தா டெய்லி காலையில் புடி 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 புடின்னு சத்தம் கேட்கும். ஏதோ வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு, டெய்லி காலையாக பூந்துருச்சு. பார்த்தா 2-2.5 வயசு பையனை ப்ரீகேஜி படிக்கிறதுக்கு பிடிக்கிறாங்க. 8 மணிக்கு ஸ்கூல் வேன் வருமா, அவன் கட்டளைக்கில் போய் ஒழிகிறான், பீரோவுக்கு பின்னால் போய் ஒழிகிறான். அவனை பிடிச்சி கொண்டு வந்து ஒருத்தர் பல்ல தேய்க்க, ஒருத்தர் வாயை கொப்பளிக்க, ஒருத்தர் குளிப்பாட்ட, ஒருத்தர் தவளையை தோட்ட, ஒருத்தர் ஜட்டியை மாட்ட, ஒருத்தர் டவுசர் மாட்ட, ஒருத்தர் சட்டையை மாட்ட, ஒருத்தர் சாக்ஸை மாட்ட, ஒருத்தர் டையை கெட்ட, ஒருவர் ஷூவை மாட்ட. அந்த வீட்டில் ஒரு பெத்துமா கிளவி இருக்குது, அது இட்லியை குழைச்சிட்டே 2 பேராண்டி சாப்பிட்றா டே 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 அவன் அப்படிங்க. இங்கே ஒரு குத்த ஆண் வாயை திறக்க, இட்லியை வாய்க்குள்ளே நுழைக்க, அவன் டாட்டா பை பை சீயுன்னு அப்படியே பள்ளிக்கூடத்து வேனில் ஏறி போகும்போது ஒட்டுமொத்த குடும்பமே அப்படி வானத்தில் ஏறி சந்திர மண்டலத்தில் கால் பதித்தது போல் சந்தோஷப்பட்டு போகிறார்கள். எவ்வளவு சந்தோஷம்! 2.5 வயசு பிள்ளைய படிக்க வைக்கிறது இல்லை, அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் படிப்பில். பாரதி தம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஆனந்த விகடனில் கற்க கசடன் எழுதியிருந்தார். அந்த புத்தகமாக வந்து எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செய்தி எழுதினார். மெட்ராஸில் ஒரு பள்ளிக்கூடத்தில், சில பள்ளிக்கூடங்களில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு ரொம்ப படித்தவங்கள்லாம் முந்தின நாள் ராத்திரியே போய் கைவில் நிற்பாங்களாம். அப்புறம் என்ன செய்யணுமா, கியூவில் நின்றவங்க அங்கேயே அப்படியே பேப்பருக்கு போனால் விரிச்சு படுத்துடணுமா. காலையில் வந்து பல்லுங்க கூட தேய்க்காமல் எடுத்து கியூவில் போய் வாங்கணுமா. எல்லாம் படித்தவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் கியூவில் நின்று வாங்குறாங்க. இவர் போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா வந்து நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க, சிலர் நிற்கிறாங்க, சிலர் படுத்துருக்குறாங்க கியூவில். திடீர்னு ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. உடனே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு பதட்டமாகுது. அங்கேருந்து மஃப்டியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறங்குறார். இறங்கி டங் 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 நடந்து போய் அங்கே படுத்திருந்த ஒரு அம்மாவை, நீ வீட்டுக்கு போ, நான் படுத்துக்கிட்டேன். அவர் படுத்துக்கிட்டாரா? அவ்வளவு ஆர்வம். பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி படிக்கிறதுக்கு, அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வம். ஒரு சமூகம் எங்கேயோ கண்ணை மூடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் இந்த ஆர்வத்தை என்னுடைய கலைப்புக்குரிய விஷயமாக எடுக்கவில்லை. எல்லா விஷயங்களிலும் ஒரு விதமான சிக்கல் கிடைக்கிறது. பெண் பிள்ளைகளை இன்றைக்கு நிறைய படிக்க அனுப்புகிறோம். ஒரு காலத்தை விட அதிகமாக படிக்கிறாங்க. பெரிய பொண்ணு ஆகிட்டா அந்த காலத்திலலாம் படிக்க அனுப்ப மாட்டாங்க. நாங்கள் படிக்கிற காலத்திலலாம், அதுக்கு முன்னாலெல்லாம் அது கூட கிடையாது. இப்போ எங்கள் கல்லூரியெலாம் பார்த்தா 2500 பேர் படிக்கக்கூடிய கல்லூரியில் கிட்டத்தட்ட 1600 பெண் குழந்தைகள். இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் எனக்கு. 2020 ரிட்டையர்ட் ஆகிற பொழுது எங்கள் காலேஜ் ஒரு லேடிஸ் காலேஜாக மாறிடும். அவ்வளவு வராங்க, மார்க் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. வகுப்பறைகளுக்குள்ளே மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் கிளாஸுக்குள்ளே போனோம்னு சொன்னால் 60 பேரில் 50-52 பெண்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. ஏன், நான் நிறைய மெரிட் எடுத்து பார்க்க எடுத்து உள்ளே வந்துடுறாங்க. பசங்களை பார்த்தா 7 பேர் 8 பேர் உட்கார்ந்துருக்கான். அவனு அந்த கூட்டத்தில் உட்கார்றதுக்கு பயந்து பின்னால் போய் உட்கார்ந்துருக்கான்.
நான் வகுப்புக்குள்ளே போனேன்னு எல்லாம் முன்னாடி வான்னு கூப்பிட்டு அவனை முன்னால் உட்கார வச்சாதான், முன்னால் வான்னு கூப்பிட்டோன்னே சாருங்கிறான். நான் சொல்கிறது, டேய் நீ இருக்கிற தைரியத்தில் நானே பாடம் நடத்த வந்திருக்கேன், நீ பின்னால் போய் உட்கார்ந்து நான் என்ன தைரியத்தில் பாடம் நடத்துறதுன்னு அவனை முன்னால் உட்கார வச்சாதான் நமக்கே பாடம் நடத்துகிற தைரியம் வருது. அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பை செய்து விட்டார்கள் பெண்கள். எல்லாம் சரிதான். ஆனால் பெண் பிள்ளைகளை, வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை இன்றைக்கு படிக்க அனுப்பிவிட்டு, வேலைக்கு அனுப்பிவிட்டு, வீட்டில் எந்த உம்மா அப்பாவாவது நிம்மதியாக இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. பயம் இல்லாமல் இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. அப்போ சமுதாய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடியது அச்சமில்லாமல் ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு நாம் எத்தகைய கல்வியை, படிப்பை இன்றைக்கு பெற்றாக வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இந்திய சமூகத்தை பொறுத்தளவிலே முஸ்லீம்களுடைய கல்வி சார்ந்த வளர்ச்சி என்று சொல்லக்கூடியது மிகவும் பின்தங்கிய பரிதாபத்துக்குரிய நிலை. சதவிகிதத்தில் வேணா கூடியிருக்கலாம், ஆனால் ஆளுமை மிக்க தலைமுறையாக அந்த படித்த தலைமுறை வந்திருக்கிறதா என்பது கேள்விக்குறி. ஏஆர் ரஹ்மானுக்கு 2 ஆஸ்கார் விருதுகளை ஸ்லம் டாக் மில்லியனர் என்று சொல்லக்கூடிய ஆங்கில திரைப்படம் பெற்றுக் கொடுத்தது. நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவர் 2 அப்படி விருதுகளையும் கையில் தூக்கி வச்சுட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு ஆஸ்கார் மேடல் சொன்ன உடனே தமிழ் உலகமே கொண்டாடியது. முஸ்லீம்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நம்ம ஆளும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாம் சரிதான். ஏஆர் ரஹ்மானை தூக்கி வைத்து கொண்டாடினோம், ஒன்றும் தப்பு, சரிதான். ஆனால் அந்த ஸ்லம் டாக் மில்லியனர் திரைப்படம் ஒரு செய்தியை, இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பற்றி ஒரு செய்தியை சொன்னது. உங்கள் யாருக்காவது அந்த படத்தை பார்த்தீர்களா தெரியுமா? அதான் இங்கே கேள்வி. அந்த படத்தில் ஜமால் மாலிக் என்று சொல்லக்கூடிய 22 வயது இளைஞன் பனே குரோர்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு கோடீஸ்வரர் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறான். டிவியில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. பொது அறிவு கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி இறுதி சுற்றில் பதில் சொன்னால் 1 கோடி ரூபாய் பரிசு. அவன் யார்? மும்பையில் இருக்கக்கூடிய சேரி பகுதியிலே வளர்ந்த ஒருவன். படிப்பு அறிவு அதுவும் கிடையாது. அவன் கலந்து கொள்கிறான். ஒவ்வொரு சுற்றாக தேர்வு பெற்று அரையிறுதி சுற்றுக்கு வந்து விடுகிறான். அரையிறுதி சுற்றுக்கு வந்தவுடன் எல்லாரும், மீடியாக்கள், போலீஸ் எல்லாரும் பரபரப்பாகிறாங்க. ஒரு சேரி பகுதியிலே பிறந்து வந்து ஒரு முஸ்லீம் இளைஞன் எப்படி அரையிறுதி சுற்றுக்கு வர முடியும் என்று பரபரப்படுகிறார்கள். அரையிறுதி சுற்றிலும் வெற்றி பெற்று விடுகிறான். ரொம்ப சந்தோஷமாக வெளியே வருகிறான். ஏன்னா அடுத்த நாள் அவன் இறுதி சுற்றிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொன்னான் என்று சொன்னால் அவன் கையில் 1 கோடி ரூபாய். வெளியே வந்தவனை காவல்துறை கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விடிய விசாரிக்கிறார்கள். சொல்லு, உனக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் எல்லாம் எப்படி தெரியும்? உனக்கு யார் சொல்லித்தர்றா? சொல்லு. உனக்கு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடையில என்ன அக்ரிமெண்ட், என்ன ஒப்பந்தம், பாதியாக பகிர்ந்துகிட்ட ஒப்பந்தம் இருக்குதா? சொல்லு என்று அவனை விடிய காலையில் அடுத்த விருதிப்பள்ள பங்கேற்கணும். விடிய கேள்வி கேட்டு துளைத்து எடுத்து அவனை விசாரணைக்கு உட்படுத்தி கடைசியில் அவன் சொந்த அறிவை வைத்துத்தான் இந்த பதில்களை எல்லாம் சொன்னான் என்பதை புரிந்து கொண்டவுடன் அதிகாலையிலே அவனை விடுவிக்கிறார்கள். அதன் பிறகு போட்டியில் கலந்துக்கிட்டான். படம் நகர்ந்து போகிறது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் இப்பொழுது ஒன்று கேட்கிறேன். ஜமால் மாலிக் என்று சொல்லக்கூடிய மும்பையை சார்ந்த சேரி பகுதியில் வளர்ந்த ஒரு இஸ்லாமிய இளைஞன் இருந்த இடத்தில் ஒரு பிராமண இளைஞன் இருந்திருந்தான் என்று சொன்னால் காவல்துறைக்கு சந்தேகம் வந்திருக்குமா? இதான் கேள்வி. அல்லது உயர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் இருந்திருந்தால் யாருக்காவது சந்தேகம் வந்திருக்குமா? ஜமால் மாலிக்கு இறுதி சுற்றுக்கு வந்தவுடன் ஏன் சந்தேகம் வருகிறது? இந்தியாவை பொறுத்தளவில் முஸ்லீம்கள் முட்டாள்கள், இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு சாதிப்பதற்கு பிறந்தவர் இல்லை, இவர்களுக்கு அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பொது புத்தி இயல்பாக விழுந்து கிடக்கிறது. இதுதான் இந்த படம் நமக்கு உணர்த்திய மிகப்பெரிய ஒரு படிப்பு. இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லீம்களுடைய இருப்பு பற்றி அந்த படம் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்தது. அதை பற்றி யாரும் கவலைப்பட்டதே கிடையாது. எல்லா நிலையிலும் இன்றைக்கு நாம் இந்த விஷயத்தில் தான் கவனப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு படிப்பு தளம் சார்ந்த களத்திலே நம்மை அறிவுபூர்வமாக கட்டமைக்கவில்லை என்று சொன்னால் வருங்காலத்திலே இந்தியா போன்ற சமூகத்திலே முஸ்லிம்கள் வாழ்வதற்கான எந்த பிடிமானமும் இல்லாமல் போய்விடும். பாரதி கிருஷ்ணகுமார் பேசுகிற பொழுது இன்றைக்கு எல்லா வியாபாரம் பண்ணுங்க வேண்டாங்க, ஆனால் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன்னு கேட்டார் இல்லையா? நம்ம இழந்தது சாதாரணமானதா? நவீன கல்வியும் அறிவும் இல்லாத காரணத்தினால ஒரு காலத்தில் எங்கள் ஊர்கள்லாம் பார்ப்போம், தாய்மார்கள், பெண்கள் எல்லோரும் உழைக்கக்கூடிய கலாச்சாரம் உடையவர்களாக இருந்தாங்க. பாய்முடைவாங்க, நெசவு தொழில், வீடுக்கு பெண்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பார்கள். உங்கள் ஊர்களே நடந்திருக்கும் இல்லையா?
வீட்டில் புருஷன் சம்பாதிக்காவிட்டால் கூட பெண்ணுடைய சம்பாத்தியத்தை வைத்துக்கொண்டு புருஷன் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவனா இருப்பான். பெண்கள் உற்பத்தி கலாச்சாரத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். வீடுகளுக்குள்ள ஒரு அழகான பெண்கள் சார்ந்த உழைக்கும் கலாச்சாரம் இருந்தது. எப்பொழுது அரபு நாடுகளுடைய வாசல் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் திறக்கப்பட்டதோ அப்பொழுதே நம்முடைய 8ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸும் படிச்சிருந்த பிள்ளைகளை பசங்களை பிடிச்சி விசாவும் பாஸ்போர்ட்டும் எடுத்து அனுப்பி வச்சோம். அங்கே போனோம், மாதம் 1000-2000 அனுப்புகிறான். நான் உடனே நம்ம உம்மாமார் பார்த்தாங்க, இனிமேல் என்னத்துக்கு இந்த இளவு தறி இதையெல்லாம் முறித்து அடுப்பில் வச்சு எரி என்று எரித்து விட்டு உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்களாக மாறி போனார்கள். கையில் இருந்த அற்புதமான உற்பத்தி கலாச்சாரம், உழைக்கு கலாச்சாரம், பொருளாதார கலாச்சாரம் காணாமல் போனது. இன்னொரு அறிவுள்ள சமூகமாக இருந்திருந்தா என்ன செய்திருக்கும்? பையன் 2000 அனுப்புறானா கூட 2 தறிகளை போட்டு 2 பேருக்கு வேலையை கொடுத்து அதிகமாக சம்பாதிச்சிருக்கும். பையன் ஒரு வருஷத்துக்கு 20,000 அனுப்புறானா அந்த தறியில் ஒரு மிஷின் வாங்கி பொருத்தி நவீனப்படுத்தி அதிகமாக சம்பாதித்திருக்கும். ஈரோட்டிலே இன்றைக்கும் பெண்கள் தான், அவர்கள் கையில் தான் உற்பத்தி கலாச்சாரம் இருக்கிறது. ஆண்கள் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. தெரு தெருவாக நீங்க பிற சமூகங்களில் போனா பார்க்கலாம். இந்த சமூகத்துக்கு அறிவார்ந்த வழிகாட்டுதல் இல்லை. அரசியல் சார்ந்தும் கிடைக்கல, சமூகம் சார்ந்து கிடைக்கல. கையில் இருந்த பெரிய உற்பத்தி கலாச்சாரத்தை எல்லாவற்றையும் நவீன விஷயங்களை கையில் எடுக்காத காரணத்தினால் இழந்து நிற்கக்கூடிய சமூகம் நம்முடைய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இழந்தது சாதாரணமான விஷயம் இல்லாமல் கிடையாது. முஸ்லிம்களை பொறுத்தளவு எல்லாம் மறைக்கப்படுகிறது கேட்டால் மறைக்கப்படக்கூடிய அந்த துறைகளில் உன்னுடைய பிரதிநிதித்துவம் இருக்கிறதா? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால பாடத்திட்டத்தில் கவிதைகளை வச்சிருந்தாங்க. வழிபாடு அப்படின்னு தொகுத்து வச்சிருந்தாங்க. எல்லா சமய வழிபாடு ஒவ்வொரு தலைப்பில் கவிதை தொகுத்துருந்தாங்க. இந்த வழிபாடுன்னு தொகுப்புல சிவன் வழிபாடு ஒரு பாட்டு, சரி, விநாயகர் வழிபாடு, முருகன் வழிபாடு, இயேசு வழிபாடு எல்லாம் போட்டு அல்லாஹ் வழிபாடு கடைசியில். அல்லாஹ் வழிபாட்டில் என்ன பாடத்தை தெரிந்து வச்சாங்க? பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தை தீர்மானம் செய்யக்கூடிய முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் குழு தேர்ந்தெடுத்து வைத்த பாடம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சூரில் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் பெருமானாருடைய சீர்திருத்தத்தை பாடுறாருல, அதை எடுத்து வச்சிருந்தாங்க. அல்லாஹ் வழிபாட்டுக்களை பெற்ற சிறு பெண்மகவை பேணி ஊர்ப்புறத்தை உற்றக்குழி தோண்டி புதைத்திட்ட வன்கொடுமை ஒளித்தீரை நாயகமே என்றும், இளம் விதவைகளுக்கு பெருமானார் திருமணம் செய்து வைத்து அவருடைய புரட்சியை பேசக்கூடிய அற்புதமான பாடல்களை எங்கே கொண்டு வைத்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் வழிபாட்டுக்களை வச்சிருந்தாங்க. உடனே எழுதுனேன், நான் தான் முதல்ல எழுதுனேன். பல்கலைக்கழகம் மாற்ற முடியாது, 3 வருஷத்துக்கு பிறகு தான் பார்க்கணுன்ட்டாங்க. அப்போ பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தை தீர்மானம் செய்யக்கூடிய குழுவில் ஒரு முஸ்லீமினுடைய பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன் இருந்தால் இந்த தவறு நடக்குமா? இல்லை. அதான் காரணம். நம்முடைய பிரதிநிதித்துவம் அறிவார்ந்த தளத்தில் நின்று கொண்டு இல்லாத காரணத்தினால் எவ்வளவு கோளாறுகள் நடக்கிறது. 1857 சிப்பாய் புரட்சியினுடைய 150வது ஆண்டு தினத்தை கொண்டாடும் விதமாக கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது. 150வது ஆண்டு இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் சிப்பாய் புரட்சியை கொண்டாடும் விதத்தில் அகில இந்திய வானொலி நிலையம் சென்னை நிலையம் தினசரி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரராக வைத்து 40 நாள் 40 சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாற்றை அரை மணி நேரம் ஒலிபரப்பும் என்று போட்டு 40 சுதந்திர போராட்ட வீரர்களையும் பட்டியல் போட்டிருந்தது. நான் ரொம்ப ஆர்வமாக படித்து பார்த்தேன். ஒரு முஸ்லீம் பேரு கூட இல்லை. 1857 சிப்பாய் புரட்சியினுடைய வேராகவும் வேரடி மண்ணாகவும் இருந்தவர்கள் முஸ்லீம்கள். ரிசாதார் ஹுசைன் அலி தான் தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அன்றைக்கு அவர்கள் அவமதித்தார்கள் என்கிற காரணத்தினால் மீரட் சிறைச்சாலையை உடைத்துக் கொண்டு டெல்லி செலோ என்று கோஷத்தோடு புறப்பட்டு போனான். பகதூர் ஷா அதனால் தான் நாடு கடத்தப்பட்டார். முழுக்க முழுக்க எல்லா தியாகங்களையும் செய்தவர்கள் முஸ்லீம்கள். முஸ்லீம்களை விட்டால் இந்தியாவில் இனிமேல் நம்முடைய ஆட்சி செல்லாது என்று சிப்பாய் புரட்சியை மையமாக வைத்துத்தான் முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தினார்கள். வட இந்தியாவில் 800 ஆண்டு காலம் வாழ்ந்த தேசத்து சமூகமாக இருக்குது. பிளாட்பாரத்தில் கிடக்கிறாங்க, கூலி வேலை செய்கிறார்கள், மனம் அள்ளுகிறார்கள் என்று சொன்னால் சிப்பாய் புரட்சியில் பட்ட அடி. டெல்லியை விட்டு துரத்தப்பட்ட முஸ்லீம்கள் 1850-60 வரை நுழைய முடியலை டெல்லிக்குள்ள. மீண்டும் நுழைய வைக்கிற பொழுது சிப்பாய் புரட்சிக்கு உதவி செய்தீர்கள் என்று அவர்கள் மீது சார்ஜஸை போட்டு அவர்களுடைய அசையா சொத்துல பாதிக்கு மேல் தண்டமாக அபகரித்து விட்டு தான் டெல்லிக்குள்ளே அனுமதித்தார்கள். ஒரு டெல்லி தலைநகராக முஸ்லீம்களுடைய தலைநகராக இருந்த டெல்லியில் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் பெர்சன்டேஜ் வெறும் 12%. எல்லாம் சிப்பாய் புரட்சியில் பட்ட அடி. அப்படிப்பட்ட தியாகங்களை செய்த ஒரு சமூகத்தினுடைய இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தை கொண்டாடுகின்ற அகில இந்திய வானொலிக்கு ஒரு முஸ்லீம் தியாகி கிடையாதா? ஏண்ட 40 நாள் 40 வரை பேசியிருப்பேன்.
என்ன காரணம்னா, அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகளை தயாரிக்கக்கூடிய பிரிவிலே ஒரு முஸ்லீமுடைய ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் இல்லை என்பதுதான் காரணம். இப்படி எல்லா துறைகளிலும் நம்மை புறக்கணிக்கிறார் என்று சொன்னால் இந்த களத்தை மிக வறுமையாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தக்கலை ஹலீமாவை உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த கவிஞர், இங்கே வந்திருக்கிறார், பேசியிருக்கிறார். அவருடைய சொந்த பேர் ஹைதர் அலி. இப்பொழுதுதான் தாசில்தாராக இருந்து திருநெல்வேலியில் டெபுட்டி கலெக்டராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர் ஒரு செய்தியை சொன்னார். 1982 குரூப் 2 தேர்வு, இந்தியா தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் தேர்வை, அப்போ நான் படித்த அந்த கல்லூரி தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி எஸ்டி கிண்டு காலேஜில் அவருக்கு சென்டர் போட்டிருக்காங்க. எழுத போயிருக்காங்க. 23ஆம் நம்பர் அறையில் அவருக்கு எழுதுவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. என்ன ஆச்சரியம்னா, 23ஆம் நம்பர் அறையில் உட்கார்ந்த அத்தனை பேரும் எம்போல ஆரம்பிக்கிற முகம்மட்னு ஆரம்பிக்கக்கூடிய உட்கார்ந்தாங்க. 30 பேர், எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க மட்டும். இப்போ மற்ற அறைகள் எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பான்? இவர் பேர் முகமது ஹைதர் அலி. 23ஆம் அறையில் உட்கார்ந்து பெயர் எழுதிய 30 பேரும் முகம்மதுங்கிற பேரில் ஆரம்பித்தவர்கள் உட்கார்ந்து எழுதினோம். இன்றைக்கு நான் டெபுட்டி கலெக்டராக இருக்கிறாங்க, அதே குரூப் 2 குரூப் 1 தேர்வு நடக்கிறது. எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போய் அவங்களுடைய கண்காணிப்புக்காக செல்கிற பொழுது தேடி தேடி பார்க்கிறேன், எங்காவது ஒரு முஸ்லீமுடைய தலை தெரிகிறாரா என்று சொன்னால், ஏமாற்றத்தோடு திரும்புகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம்? இதான் கேள்வி. அதிகாரங்களை தீர்மானம் செய்யக்கூடிய பதவிகளில் நம்முடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் சமூகத்துக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கப் போகிறது? 2013 IAS தேர்வின் ரிசல்ட் வந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்தியா முழுக்க 33 பேர் தான் முஸ்லிம்கள் தேர்வு பெற்றார்கள். விகிதாச்சாரப்படி இதை விட 3 மடங்கு அதிகமாக வந்திருக்கணும். சரி, 33 பேரில் தமிழ்நாட்டில் 2, கேரளாவில் 2, கர்நாடகாவில் 1, ஆந்திராவில் 2 என்று 1-2 மாநிலங்களில் இருக்க, எப்பொழுதும் குண்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, எப்பொழுதும் 144 தடை உத்தரவு இருக்கக்கூடிய, எப்பொழுதும் பதட்டமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருந்து 11 பேர் தேர்வு பெற்றிருந்தார்கள். 33ல் 11 எவ்வளவு? 3ல் ஒரு பகுதி. கேரளாவிலும் தமிழ்நாட்டிலிருந்து 2, எப்பொழுதும் குண்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பதட்டமான சூழல் இருக்கக்கூடிய காஷ்மீர்லேருந்து 11 பேர்னா என்ன அர்த்தம்? என்ன காரணம்? காஷ்மீர் முஸ்லீம்கள் இன்றைக்கும் இந்தியாவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஏன் 2? நாம் இன்றைக்கு அரபு நாடுகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. என்றைக்கு இந்தியாவை நம்பி வாழப்போகிறோம்? இந்த நாட்டில் நமக்கான உரிமைகளை மீட்டதற்கான ஆளுமை மிக்க அறிவு களத்தை என்றைக்கு கட்டமைக்கப் போகிறோம் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். பண்பாடாக இருந்தாலும் சரி, பண்புகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு இன்றைக்கு நமக்கு அறிவு தளம் தேவைப்படுகிறது. இதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அறிவுசார் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய இருந்தால்தான் நாளைக்கு நம்முடைய மார்க்கத்தை, மார்க்க விழுமியங்களை, வழிபாடுகளை, நம்முடைய வாழ்வு உரிமைகளை அத்தனையும் பாதுகாக்க முடியும். இதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். சச்சார் கமிஷனுடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு வரி ரொம்ப கவனத்துக்குரிய வரி. இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லீம்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்கிறார்கள் என்று ஒரு வரி இருக்கிறது. இப்போ இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லீம்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு காரணம், முஸ்லிம்களுக்கு எதிரான அதிகார சூழல் பெருகி இருக்கிறது என்று ஒரு காரணம். எப்போ வேணால் முஸ்லிம்களுக்கு சிக்கல் வரலாம். இன்னொரு காரணம், இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லீம்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்கிறார் என்று சொன்னால் எது பாதுகாக்கின்ற துறைகளோ அந்த துறைகளில் நம்முடைய பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன் இல்லை என்று அர்த்தம். இராணுவத்தில் இல்லை, போலீஸில் இல்லை, சட்டத்துறையில் இல்லை, அதிகாரங்களை தீர்மானம் செய்யக்கூடிய ஆட்சிப்பணித்துறைகளில் இல்லை. குஜராத் கலவரத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை டெஹல்கா செய்தி நிறுவனம் ரகசியமாக பேட்டி கண்டு கொலையாளிகளுடைய பேட்டியை ஒளிபரப்பி இப்பொழுது நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். அதில் ஒரு கொலையாளி சொல்கிறான், 3 நாட்கள் எங்கள் கண்களில் தென்பட்ட எந்த முஸ்லீமும் எங்கள் உயிரோடு போகலை. எல்லாரையும் வெட்டி குத்தி கொண்டோம். முஸ்லீம் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டோம். முஸ்லிம் குழந்தைகளை பிடித்து துயில தூக்கி போட்டு கொண்டோம். 3 நாட்களாக எங்கள் கண்களில் தென்பட்ட எந்த முஸ்லீமும் உயிரோடு போகவில்லை, 12 பேரை தவிரனா. யார் அந்த 12 பேர் என்று கேட்டான்னு சொன்னால், எங்கள் ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ஒரு முஸ்லீம் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார். 2 குடும்பத்தை சார்ந்த 12 பேர் உயிருக்கு பாதுகாப்பு தேடி போலீஸ் நிலையத்துக்குள்ள நுழைந்தவர்களுக்கு அந்த முஸ்லீம் சப் இன்ஸ்பெக்டர் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து விட்டான். அந்த நாட்களில் அவன் சொல்கிறான்,
அந்த 12 பேரை தவிர எவனும் உயிரோடு போகவில்லை என்று சொல்கிறான் என்று சொன்னால், ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தால் 12 பேருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுனா, கோட்டைக்குப்பத்தில் 4 போலீஸ் அதிகாரிகள் முஸ்லீம்கள் இருந்தால், 4 ஆட்சிப்பணித்துறையை சார்ந்தவர்கள் இருந்தால், இது இந்த ஊருக்கு பாதுகாப்பு, இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு. எனவே மார்க்கத்தையும் விழுமியங்களையும் பண்புகளையும் எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அறிவுசார் பாதுகாப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் காலத்தின் தேவை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பிற்குரியவர்களே, காலையில் தான் ரொம்ப கடுமையான வெப்பம்னு நினச்சா இப்பொழுது அரங்கமே ரொம்ப சூடாகிவிட்டது என்று நான் கருதுகிறேன். உண்மை சுடும் என்பது அது உண்மைகளின் உண்மை என்று நாம் சொல்ல வேண்டும். அப்ப இந்த செய்திகளை நம்முடைய பேராசிரியர் அப்துல் சமத் அவர்கள் எடுத்து சொல்கிற பொழுது நாம் கலங்கி நிற்கிறோம். ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்திய சமூகத்தின் எக்ஸ்ரே இது என்பதை நாம் புரிந்து கொண்டு, நோய் எங்கே இருக்கிறது, அதற்கு மருந்து எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டும் என்பதைத்தான் அதில் நாம் கவனிக்க வேண்டிய அம்சமாக இருக்கிறது. இனி இல்லை, சமூக மாற்றத்திற்கு சரியான திசை போராட்ட களமே என்ற தலைப்பெடுத்து என்னுடைய இனிய தம்பி பேராசிரியர் முனைவர் இளங்கோ அவர்கள் வருகிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கலாம். பாராட்டுதலுக்கு உரிய இன்றைய சுழலும் சொல்லரங்கினுடைய தலைவர், நடுவர், கவிமாமணி பேராசிரியர் முனைவர் திமு அப்துல் காதர் அவர்களே, இந்த சுழலும் சொல்லரங்கில் என்னோடு விவாதத்தில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் அப்துல் சமத் அவர்களே, பண்பு நலமே என்கிற அணியிலே பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் நசீமா பான் அவர்களே, அவையில் அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இதை விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை என்றாலும் கூட சுழலும் சொல்லரங்கு ஒரு சரியான தீர்வை சொல்லக்கூடிய அமைப்பாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையினாலே இந்த விவாதத்தை மிக அழுத்தமாக நான் இந்த மன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலில் அன்பிற்கினிய சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் பேசுகிற பொழுது சச்சார் கமிட்டியில் இருந்து ஒரு சொல்லை எடுத்து இங்கே மேற்கோள் காட்டினார். இந்த இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பற்று இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை அவர் இங்கே பதிவு செய்தார். அவர்கள் பாதுகாப்பற்று இருக்கிறார்கள் என்பதற்கு என்ன காரணம் என்பதை அவர் வேறு ஒரு கோணத்தில் சொன்னார். இங்கே கல்வி இல்லை, படிப்பிலே போதிய பிரதிநிதித்துவம் இல்லை, அரசு பணிகளிலே போதிய பிரதிநிதித்துவம் இல்லை, ஆட்சியிலே பங்கேற்கவில்லை, இந்த காரணங்களால் இங்கே பாதுகாப்பு உணர்வற்று இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். நான் அவரிடத்தில் மிக அழுத்தமாக இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஆட்சியிலே பங்கேற்றாலும் சரி, கல்வியிலே பங்கேற்றாலும் சரி, அதிகாரத்திலே பங்கேற்றாலும் சரி, போராட்ட உணர்வை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அச்சமுடைய ஒரு வாழ்க்கைத்தான் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். போராட்ட உணர்வு என்பதுதான் வாழ்க்கையினுடைய மையப்பகுதி. திருக்குறளிலே இருந்து இந்த விவாதத்தை நான் தொடங்குகிறேன். கற்க கசடு அற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னார். இந்த நாட்டிலே கற்க வேண்டும். ஆனால் கற்பது எதற்காக என்று சொன்னால் கற்றபடி நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கற்க வேண்டும். இந்த கற்றபடி நிற்பது என்பதுதான் எனக்கு பின்னாலே பேச இருக்கிற பண்பாட்டு தளம், பண்பாடு என்கிற பகுதிக்கு வருகிறது. படிப்பது அவர் சொல்வது, கற்றபடி நிற்பது என்பது பண்பாடு. இந்த கற்பதற்கும் கற்றபடி நிற்பதற்கும் இடையிலே நாம் ஒன்றை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதுதான் போராட்டம். போராட்டம் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் எதிலையும் வெற்றி பெற முடியாது. போராட்டம் என்றால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கொடி பிடிப்பதும் கோஷம் போடுவதும் மட்டும்தான் போராட்டம் என்று நினைக்கிறோம். இல்லை, அன்றாடம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சவால்களும் போராட்டம் தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சாதாரணமாக படிக்கிற கதைகளிலே கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
அரிச்சந்திரன் தன்னுடைய வாழ்க்கையில் போராடினான். எதை காப்பாற்றுவதற்கு? உண்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராடினான். அவன் எங்க கொடி பிடிச்சான், எங்க கோஷம் போட்டான், எங்க சிறைக்கு போனா, எங்க தடியடி வாங்கினான்? ஒன்றும் கிடையாது. போராட்டம்னா நீங்க நினைக்கிற போராட்டம் இல்ல. ஒரு கொள்கையில உறுதியாக நிற்பது என்பதும் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த போராட்டம் தான். இந்த போராட்டத்தை நாம் என்றைக்கு கை கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் சமூக முன்னேற்றத்தில் ஒரு படி மேலே போய் நிற்போம் என்பதுதான் உண்மை. மகாத்மா காந்தியடிகள் அகிம்சையை காக்க போராடினார். எப்படி போராடினார்? அகிம்சை வழியில் போராடினார். வள்ளலார் அவர்கள் ஜீவகாருண்யத்தை காக்க வேண்டும் என்பதற்காக போராடினார். அப்ப போராட்டம் என்பது வெறுமனே கொடி பிடிப்பது, கோஷம் போடுவது என்பதாக மட்டுமல்ல. ஒரு கொள்கையை நான் முன்பே சொன்னது போல கற்க அதன்படி நிற்க என்று சொன்னால், எதை படித்தீர்களோ அதை வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொன்னால், அறத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொன்னால், தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்நிலையில் இருக்கிறவர்கள் மிக சுலபமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு போய்விடுவார்கள். எங்கே சத்தியம் நிலை பெற வேண்டுமோ அங்கே போராட்டம் என்பது இயல்பானது. எனவே அந்த போராட்டத்தை கைவிட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நம்மால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. போராட்டம் என்பது நம்முடைய இயற்கையிலேயே இருக்கிறது. நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய தொடக்கமே போராட்டம் தான். கருவறையிலே தாயினுடைய கருப்ப பையிலே ஒரு மனிதன் உயிராக உருவாகி வாழ்க்கையில வெற்றி பெறுகிற தொடக்க நிகழ்ச்சி என்பது ஒரு மிக சிறந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் நடக்கிறது. பல்லாயிரக்கணக்கான உயிரணுக்களிலே எது போராடுகிற சக்தி உடையதாக இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறது. போராட்டத்தை இழந்தால், ஊக்கத்தை இழந்தால், ஆற்றலை இழந்தால், முனைப்பை இழந்தால் இந்த வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. எனவே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வி மட்டும் போதாது. நம்ம அன்புக்குரிய அப்துல் சமத் அவர்கள் பேசுகிற போது ரொம்ப ஒரு வருத்தம் தோய்ந்த தொனியிலே ஒரு செய்தியை சொன்னார். எங்கள் கல்லூரி இன்னும் 4 ஆண்டுகளில் மகளிர் கல்லூரியாக ஆகிவிடும், ஆனால் அப்போது நான் ஓய்வு பெற்று விடுவேன் என்று கவலையோடு அவர்கள் சொன்னார். இன்னும் 4 வருஷத்தில் நான் ஓய்வு பெற போகிறேன், அந்த நேரம் பார்த்து இது லேடிஸ் காலேஜ் ஆகுது அப்படின்னு அவர் வருத்தமாக சொன்னார். நான் ஒரு மகளிர் கல்லூரியிலே முதல்வராகவே இருந்தேன். அந்த கல்லூரியில் இருந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன், அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவியர்களில் 3இல் 1 இஸ்லாமிய பெண். ஆனால் அப்படி 3இல் 1 கிட்டத்தட்ட 1200 மாணவிகள் படிக்கிற அந்த கல்லூரியில் 400க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் படித்த அந்த கல்லூரியில் அந்த பெண்கள் படித்து விட்டு வாழ்க்கையில் எதை சாதித்தார்கள் என்று சொன்னால், படித்தார்கள் என்பதை தவிர வேறு ஒன்றையும் சாதிக்கவில்லை. காரணம், அவர்கள் போராட்டத்தை இழந்தார்கள் என்கிற காரணத்தினால். படிப்பது வாழ்க்கையில வெற்றி தராது. படித்த பிறகு வாழ்க்கையில அதை பயன்படுத்துவதற்கு, அதை பயன்படுத்தி வேலைக்கு போவதற்கு, சுய காலில் நிற்பதற்கு, தன்மானத்தோடும் சுயமரியாதையும் வாழ வேண்டும் என்கிற உணர்வு கொள்வதற்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் போராட்ட உணர்வு என்பது வேண்டும். வெறும் டிகிரி எதையும் சாதித்து விடாது. இப்ப எங்க கல்லூரியில அது ஒரு ஆடவர் கல்லூரியாக இருந்தது. இன்றைக்கு பெண்களும் நிறைய பேர் வந்து சேர்றாங்க. மகளிர் கல்லூரி இருக்கு, பல்லாயிரம் பேர் படிக்கிறாங்க. பெண்கள் ஆடவர் கல்லூரியிலும் பெண்கள் வந்து படிக்கிறாங்க. எல்லா இடங்களும் பெண்கள் படிக்கிறார்கள். ஆனால் இந்திய சமூகத்தில் பெண்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி விட்டதா? பெண்கள் உயர்ந்து விட்டார்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்று விட்டார்களா? இந்த தேசம் அவர்களுக்காக மாறிவிட்டதா? எங்கே கோளாறு என்றால், படிப்பதிலே பிரச்சனை இல்லை, படிக்கிறார்கள். போராட்ட குணத்தை இழந்திருக்கிற காரணத்தினால், சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சக்தியற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினால், உண்மையை நிலைநாட்ட வேண்டும், தகுதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற உணர்வற்றவர்களாக இருக்கிற காரணத்தினாலே பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்தில் மிக குறைவாக இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், வீட்டிலே விடவில்லை, வாய்ப்பளிக்கவில்லை, அவர்களுக்கு சூழல் அமையவில்லை. அதுதான் உண்மை என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை எதிர்த்து போராடுகிற, சத்தியத்தின் வழியில் நின்று போராடுகிற, உண்மைக்காக போராடுகிற, வெற்றிக்காக போராடுகிற, தகுதிக்காக போராடுகிற வாழ்க்கையை என்றைக்கு பெண்கள் பெறுகிறார்களோ
அன்றைக்கு இவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார். நான் பெண்கள் என்று ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன், எல்லா நிலைகளிலும் அதுதான். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் படிக்கிறார்களா என்று கேட்டால் படிக்கிறார்கள். எதிர்பார்த்த அளவுக்கு படிக்கவில்லை என்பது உண்மை. எதிர்பார்க்கிற அளவுக்கு, விகிதாச்சார அளவிற்கு அவர்கள் படிக்கவில்லை என்பது உண்மை. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் படித்தவர்கள் கூட ஒரு போராட்ட உணர்வோடு வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும், அரசு பணியில் இடம்பெற வேண்டும், IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும் என்று அவர்கள் போவதற்கு யார் தடை செய்தது? அவர்களுக்கு போராட்ட குணம் இல்லை, சவால்களை எதிர்கொள்கிற சக்தி இல்லை. சவால்களை எதிர்கொள்ள சக்தியற்றவர்களாக என்ன செய்கிறார்கள்? எங்காவது பாஸ்போர்ட் கிடைக்குமா, விசா கிடைக்குமா, போய் ஒரு சம்பளத்தில் எங்கேயாவது ஒரு கடல் கடந்த நாடுகளில் இருந்து சம்பாதித்து கொண்டு வருவோமா என்று போராட்ட குணம் இழந்து இருக்கிற காரணத்தினால சமூகத்தில் தன்னுடைய தகுதியும் தரத்தையும் அவர்கள் இன்னும் நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையே தவிர கல்வி குறைபாடு என்பது இங்கே உண்மை இல்லை. எனவே நான் என்னுடைய வாதத்தினுடைய மையப்பொருளாக மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், இங்கே போராட்டம் என்று நான் குறிப்பிடுவது கொடி பிடிப்பதோ, கோஷம் போடுவதோ, சிறைக்கு செல்வதோ அல்லது தடியடிப்படுவதோ அல்ல. ஒவ்வொருவரும் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதே ஒரு போராட்டம் தான். இன்னும் நான் வேற வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் எல்லாமே போராட்டம் தான். நாம் சவால்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் ரொம்ப வசதியா, ஏன்னா போராட்டம் சொல்றதுக்கே நமக்கு பயமா இருக்கு. என் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்கொள்கிறேன்னு சொல்ற தைரியம் கூட நமக்கு இல்லாத காரணத்தினால என் வாழ்க்கையில நிறைய சவால்கள் இருக்குதுங்க என்றோம். சவால்கள் இல்லை, அவைகள் போராட்டங்கள். அந்த போராட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ளவில்லை, அச்சப்படுகிறீர்கள். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் கொண்டு இருக்கிறீர்கள். எனவே அவற்றை என்றைக்கு நீங்கள் கைவிடுகிறீர்களோ அன்றைக்கு வாழ்க்கை, சமூக முன்னேற்றம் என்பது உங்களுக்கு சாத்தியப்படும். கல்வி மட்டுமே அந்த கதவை திறக்காது, போராட்ட குணம்தான் அந்த கதவை திறக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பேராசிரியர் இளங்கோ அவர்கள் போராட்டத்திற்கு ஒரு புதிய விளக்கம் தந்திருக்கிறார்கள். நம்ம நாட்டில் நடக்காத போராட்டமாக ஒரு குறிப்பிட்ட டிமாண்ட், கோரிக்கையை வைத்து தலைவர்கள் போராட்ட களத்திற்கு வருவார்கள். அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு கருதி அவரை சிறைப்படுத்தி சிறைச்சாலையில் அடைத்து விடுவார்கள். மறுநாளிலிருந்து தொண்டர்கள் பூரா தலைவரை விடுதலை செய்யணும் கோரிக்கை மாறிடும். என்னைக்கு மக்களெல்லாம் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் தலைவரை விடுதலை செய்யாதீர்கள் என்று போராடுகிறார்களோ அன்றைக்குத்தான் நாடு உருப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ பொதுவாக பேசினதிலிருந்து நான் புரிந்து கொண்ட செய்தி, எதையும் சந்திப்பது, இது என்ன வேணாலும் வரட்டும், சந்திப்பது, சமாளிப்பது, சாதிப்பது, இதை இந்த சமூகம் மேற்கொண்டால் அது ஒரு புதிய போராட்ட வடிவமாக இருக்கும் என்பதை மிக தெள்ளத்தெளிவாக இளங்கோ அவர்கள் சொன்னார்கள். எனக்கு இளங்கோவடிகள் ஞாபகம் தான் வந்துடுச்சு. அவர் சிலப்பதிகாரத்தில் ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண் ஒரு ஆட்சியாளனை எதிர்த்து, தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து சும்மா நனைத்து போட்ட சேலை மாதிரி கரையான் அரிக்க சோகத்திலே வீழ்ந்து கிடக்கவில்லை. மாறாக எழுந்து நின்று பேசத் தெரியாத அந்த பெண் பேசுகிறாள், வார்த்தை அள்ளி வீசுகிறாள். அந்த அரசனே கலங்கி போகிறான். பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு அம்சம் கண்ணகியினுடைய வாழ்க்கையில் இருந்ததுங்கிறதுனால தான் சென்னையில் மெரினா கடற்கரையில் கண்ணகி சிலையை வைத்தார்கள். அப்புறம் காணாமல் போச்சுங்கிறது வேற. அப்புறம் தேடி கண்டுபிடித்தார்கள்னா பெண்கள் சிலை வடிவத்தில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். அந்த சிலை வைக்கிற பொழுது உலகத்தமிழ் மாநாடு, 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற பொழுது அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கிறார்கள். அந்த சிலை அரசாங்கம் வச்ச சிலை இல்லை. அன்றைக்கு படித்த மாணவர்கள் 10 பைசா நன்கொடை கொடுத்து மாணவர்கள் காரணமாகத்தான் அந்த சிலை அவர்கள் தந்த பணத்தில் தான் வைக்கப்பட்டது.
அப்போ மாணவர் பிரதிநிதிகளாக நாங்கள் இருந்தோம். எங்களை கூப்பிட்டு அண்ணா அவர்கள் எவ்வளோ நேர்மையான ஒரு முதலமைச்சர் பாருங்க. நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து கவனிக்கணும். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து எங்களை சந்தித்து அவர் கேட்குறாரு, கண்ணகி சிலை வைக்கணும், அது மாணவர்கள் தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். கண்ணகி சிலை எப்படி நிறுவப்பட வேண்டும், அவ வந்து ஒரு தெய்வ வடிவத்தில் இருக்கிறது மாதிரி அப்படியே கண்ணகியினுடைய சிலை வடிக்கப்பட வேண்டுமா, அல்லது பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய அவையிலே சென்று கோபமாக சிலம்பை கையிலே தூக்கி கொண்டு போராடிய அந்த கோலத்தில் வைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டார், மாணவர்கள்ட்ட கேட்டார். பெரும்பான்மையான மாணவர்கள், ஒரு 80 விழுக்காடு மாணவர்கள், ஒரு பெண் போராடினாள் அப்படின்னு சிலம்பை கையில் தூக்கிட்டு இல்லை, ஒரு போராட்ட வடிவமாக அந்த சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொன்னதை ஒரு ஜனநாயக அடிப்படையில் முதலமைச்சர் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அந்த சிலையை மெரினா கடற்கரையில் வைத்தார்கள். வைத்த பொழுது அண்ணா அவர்கள் சொன்ன காரணம், இது ஏன் மெரினா கடற்கரையில் வச்சிருக்கிறோம்னா, இந்த புறம்தான் அமைச்சர்கள் ஆட்சியாளர்கள் கோட்டைக்கு போக வேண்டும், அவர்கள் சிலையை பார்க்கிற பொழுதெல்லாம் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு பெண் நினைத்தால் ஆட்சியே கவிழ்த்துவிட முடியும் என்கிற அறிவு வரும். அதுதான் ஒரு போராட்ட குணம் என்பது இல்லையா. அதை மிக அழகாக இளங்கோ என்று சொன்ன உடனே எனக்கு அது நினைவிலே வந்து விட்டது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை முழுக்க போராட்டமாகத்தான் இருந்தது. இனி சமூக மாற்றம் சாத்தியப்படுவதற்கு உரிய திசை எது, அது பண்பு நலனமே என்கிற அணியில் நம்முடைய பேராசிரியர் நசீமா பான் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். அன்பு பாராட்டி அழைக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இனிக்கின்ற புகழனைத்தும் இணையில்லா இறைவனுக்கு, தொனிக்கின்ற சலவாத்தும் தூதர் நபிநாதருக்கு. கண்ணியமிக்க இந்த சபையிலே பேசுகின்ற வாய்ப்பை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். தம்பி லியாக்கத்தலி முதல்ல என்னை வந்து சுழலும் சொல்லரங்கத்தில் தான் பேரை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், இந்த சொல்லரங்கம் பட்டிமன்றம்லாம் நான் விட்டு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுப்பா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்காக சரின்னு சொல்லி இதிலேருந்து என்னை தூக்கிட்டு தனியாக ஒரு தலைப்பை கொடுத்து இஸ்லாத்தில் இல்லறம்னு பேசுங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு பேச சொல்லியிருந்தார். சரின்னு நானும் ஒத்துக்கொண்டேன். ஆனால் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்ன என்று கேட்டால், அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவது, இறைவன் நமக்கு தர நினைத்ததை யாராலும் தடுத்து விட முடியாது, அவன் தடுத்ததை யாராலும் தந்துவிடவும் முடியாது என்பது. அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதனால தான் பேச சொன்ன உடனே பேசுகிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டேன். அந்த வகையிலே தான் இப்பொழுது உங்களுடைய முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த சமூக முன்னேற்றம் அந்த திசையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வித்தலம் இடம் தருமா அல்லது போராட்டத்தலம் இடம் தருமா என்கின்ற செய்திகளை அன்பு தம்பி அப்துல் சமத் அவர்களும் என் அன்பு பிள்ளை இளங்கோ அவர்களும் பதிவு செய்தார்கள். பதிவு செய்தாலும் கூட ஏற்கனவே சகோதரர் கிருஷ்ணகுமார் இதற்குரிய விடையை மறைமுகமாக சொல்லி விட்டார். நம்மிடம் கேள்விகள் கேட்டார். எத்தனை பேர் நாம் அதை உள்வாங்கிக் கொண்டோம் என்று எனக்கு தெரியவில்லை. அநாதி ரட்சகராக, அன்னையரின் காவலராக இந்த மண்ணுலகத்திற்கு வந்த அண்ணலம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பெருமைகளையெல்லாம் கொண்டவராக இந்த மண்ணிலே அவதாரம் செய்தவர். அத்தகைய ஒரு மாமனிதரை பெற்றிருந்தும் கூட அவர்கள் காட்டிய நிலையில் அல்லாஹு தஆலா அண்ணலம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக தந்திருக்கிறோம், அவர்கள் எதை ஹலாலாக்கி கொண்டார்களோ அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள், எதை ஹராமாக்கினார்களோ அதை ஹராமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லியும் கூட சமூகத்தவர்களே நீங்கள் ஏன் நாங்கள் பின்னடைந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கிருஷ்ணகுமார் அவர்கள் கேட்டார்கள். அதுதான் இன்றைய நிலையிலே உண்மை. அதைத்தான் இங்கு இவர்கள் இருவரும் பதிவு செய்திருக்கிறார். சமதவர்களும் நாம் அந்த துறையில் இல்லை, இந்த துறையில் இல்லை, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்டிடம் இருக்கிறது என்றால் இதற்கு ஒரு அஸ்திவாரம் இல்லாமல் இந்த கட்டிடம் இல்லை, இந்த கட்டிடம் அழகு பெறவும் செய்யாது. அதே போலத்தான்
இஸ்லாத்தினுடைய அடிப்படை தன்மை என்று சொல்லுகிற போது, கல்வி என்று வருகிற போது, கல்வியை நான் இரண்டாக பார்க்கிறேன். ஒன்று நாலேஜ் பில்டிங் எஜுகேஷன், இன்னொன்று கல்ச்சர் பில்டிங் எஜுகேஷன். அறிவை வளர்க்கிற கல்வி, பண்பாட்டை வளர்க்கிற கல்வி. பண்பாட்டை வளர்க்கிற கல்வி என்று சொல்லுகிற போது முழுக்க முழுக்க அது எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவரவர்கள் சார்ந்திருக்கின்ற சமய வேதங்கள் அவர்களுக்கு வாழ்க்கை தத்துவங்களாக என்னென்ன சொல்லி இருக்கிறதோ, பதிவு செய்திருக்கிறதோ, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அண்ணன் சொன்னது போல முன்னேற்றம் அடைய முடியாது, பின்னேற்றத்தை தான் பெற முடியும் என்பதை நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி பார்க்கிற போது இங்கு நான் ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கின்ற வகையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தம்பி லியாக்கத் அலி அவர்கள் இந்த நூலக பொறுப்பை எடுத்துக்கொண்டதிலிருந்து குடும்பத்தை கவனிக்கிறாரா இல்லையா என்கின்ற சந்தேகம் எனக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்தது. பெண் 10வது படிக்கிறாள், 10வது தேர்வு எழுதப் போகிறாள். அவளை இவர் கவனிக்கிறாரா, அவளுடைய படிப்பை பற்றி என்னென்ன நினைத்து கொண்டிருக்கிறார், அவளுக்கு உரிய செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொடுக்கிறாரா என்கின்ற நிலையெல்லாம் நானும் என்னுடைய துணைவரும் பேசி கொண்டிருந்தோம். ஆனால் நேற்று ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தால் அவள் 487 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிறாள். அப்போ மத்தியானம் பேசிக்கொண்டிருக்கிற போது கேட்டேன், அவளை மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு கேட்டபோது, அவளை ஒரு IAS ஆக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை அவளும் ஒத்துக்கொள்ளுகிறாள். இதுதான் முக்கியம். என்னுடைய விருப்பத்தை நான் அவளிடம் திணிக்கவில்லை, அவளுக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது என்று சொன்னார். இதுதான் ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், நாம் சார்ந்திருக்கின்ற மார்க்கம் இது, நமக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கின்ற செய்திகள் இவை, இவற்றை நாம் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக வேண்டும் என்கின்ற அந்த கட்டாய கடமைகள் என்கின்ற நிலையிலே அவற்றை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்து ஆளாக்கினோம் என்று சொன்னால் அங்கு பண்பாட்டு கல்வி என்பது நிச்சயமாக வளரும். அந்த பண்பாட்டு கல்வியோடு சேர்த்து கிடைக்கக்கூடிய உலக கல்வி அறிவை சேர்கிற போது அவர்கள் நிச்சயமாக உரிய இடத்தை பெறுவார்கள். அதைத்தான் வள்ளுவரில் இருந்து தொடங்கி இளங்கோ பேசினார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லி, நிச்சயமாக இந்த பூமியிலே பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அப்படி கற்கிற போது எதை கற்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகிறது. அதைத்தான் வள்ளுவன் கற்பவை கற்க வேண்டும் என்று சொன்னான். அப்படி கற்பவை கற்பது என்பது என்ன என்று கேட்டால், நிச்சயமாக நாம் இஸ்லாமியர்களாக விளங்கக்கூடிய மூமின்கள் ஒவ்வொருவரும் கற்க வேண்டியது முதலில் திருக்குரான் கல்வி. மதரசா என்பது அதனால தான் இங்கே கோட்டக்குப்பத்தில் பண்பு சிறந்திருக்கிறது, பண்பாளர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம், எனக்கு தெரிந்த வகையில் இந்த மண்ணிலே முதலாக என்னை பேச அழைத்தவர்கள் ஹஜ்ரத் அப்துல் சமத் நத்வி அவர்கள், அண்ணன் ஜெயினுலாபுதீன் அவர்கள் மூலமாக என்னை அழைத்து இங்கு பேச வைத்தார்கள். அன்று முதற்கொண்டு நான் கோட்டக்குப்பத்தோடு தொடர்புடையவளாக இருக்கிறேன். தொடர்பு இருப்பது மட்டுமல்ல, கோட்டக்குப்பத்தினுடைய பண்பினையும் இங்கு உள்ள பண்பாட்டு சிறப்புகளையும் நான் கேள்வியுறுப்பது மட்டுமல்ல, நேரடியாக பார்த்தும் அனுபவித்தும் வரக்கூடியவர்களாக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இலக்கியத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் கூட பண்புடையார் பட்டுண்டு உலகம் இல்லையேல் மண்புக்கு மாய்வது மண் என்று சொல்லியிருக்கிறார்கள். பண்புடையவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் இன்னும் நிலை பெற்று கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் என்றோ மண்ணோடு மண்ணாக அழிந்து போயிருக்கும். இந்த நீரினால் ஏற்பட்ட பெருக்குகள், சூறை காற்றுகள், கடல் கொந்தளிப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாகவும் இன்னும் இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிறது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய கருணை கண் நம் பக்கம் இருக்கிறது. அதிலே நல்லவர்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த மண்ணுலகம் நிலை பெற்று கொண்டிருக்கிறது என்பது பொருள். அப்படி பார்க்கிற போது நிச்சயமாக எந்த சமயத்தை, இஸ்லாம் என்று இல்லை, எல்லா சமயத்திலும் பின்னடைவு என்பது இருக்கவே செய்கிறது. நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய கல்வித்தரத்தை குறைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்னும் பின்னடைந்திருக்கிறோம், அவ்வளவுதான். எங்கள் இப்போ ஔவையார் கல்லூரியிலே படித்த பெண்கள் எல்லாம் வெறுமனே படிக்கிறார்கள் என்ற செய்தியும் கூட பதிவு செய்யப்பட்டது. அதற்கும் அடிப்படை காரணம் என்று நான் அந்த ஊர்த்தாரி என்கின்ற முறையிலே சொல்லக்கூடியது, அந்த பிள்ளைகளுக்கு உலக கல்வி புகட்டப்படுகிறதே தவிர மார்க்க போதனை என்கின்ற தன்மை அளவிலே குறைவாக இருக்கிறது. மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்கின்ற அந்த வழிமுறைகள் அதிகமாக தெரிகின்ற பிள்ளைகள் நன்றாக முன்னேறுகிறார்கள். அப்படி இல்லாதவர்களால் முன்னேற்றம் பெற முடியவில்லை. போராட்டம் என்று சொல்லுகிறார்கள். கல்லாலும் சொல்லாலும் அடிபட்ட ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா நாமெல்லாம் துன்புறுகிறோம், நாம் கஷ்டப்படுகிறோம்? அப்படி நினைத்திருந்தால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் போராடி இருக்க முடியும்? அவர்கள் அன்பால் போராடினார்கள், பொறுமையால் போராடினார்கள், அடக்கத்தால் போராடினார்கள்,
எப்படியெல்லாம் தன்னால் சாதிக்க முடியும் என்பதை தன்னுடைய சகாபா தோழர்களுக்கெல்லாம் அன்பின் மூலமாக எடுத்து சொல்லி போராட்டங்கள் தவிர்த்து நாம் சாதனை பிழைக்க வேண்டும் என்று கருதிய காரணத்தினால்தான் இன்று திக்கெல்லாம் திசையெல்லாம் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்த வண்ணமாகவும் குவிந்த வண்ணமாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பண்பாட்டு நிலை என்பது அங்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து நாம் தவறுகிற போது, அந்த பண்பாட்டு நிலையிலே தவறுகிற போது, அந்த கல்வி இல்லாத போது நிச்சயமாக நமக்கு பின்னடைவு தான் வரும். அதுதான் தொழுகை என்கின்ற தன்மையின் மூலமாக அண்ணன் அழகாக சுட்டிக்காட்டினார்கள். 5 வேளை தொழுகை பேணுதல் என்கின்ற நிலை ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை. அந்த கடமை இன்னைக்கு நம்ம சரியா செய்கிறோமா? நம்முடைய கடமைகளிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக தவறுகிற போது அதற்குரிய தண்டனைகளை இறைவன் தந்தே தீருவான் என்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுக்கும் இருந்தது என்று சொன்னால் அதுதான் இஸ்லாத்தினுடைய பாதுகாப்பு, அதுதான் இஸ்லாத்தினுடைய முன்னேற்றம் என்கின்ற நம்பிக்கை முதலிலே நமக்கு வர வேண்டும். அப்படி பார்க்கிற போது பண்புடையவர்களுடைய நிலையை சொல்லுகிற போது இன்னொரு பாடலில் கூட புறநானூற்றில் சொல்வார், உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாக இருந்தாலும் தமியர் உண்டலும் இல்லை. இந்திர கொடுக்கக்கூடிய அமிழ்தமே தன்னுடைய கையில் வந்தால் கூட தனியாக சாப்பிடுகிற தன்மை என்பது இல்லை. இங்கு இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்ன? சமத்துவம், சகோதரத்துவம். அண்டை வீட்டான் பசித்திருக்க நீ உண்ணக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட வற்புறுத்தப்பட்ட மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இன்னைக்கு எத்தனை பேர் அதை பின்பற்றுகிறோம்? எல்லாவற்றிலும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிற, நம்முடைய கையிலே தரப்பட்டிருக்கிற செய்தியை தூக்கி பின்னே போட்டுவிட்டு நாங்கள் பின்னடைந்து கொண்டிருக்கிறோம், முன்னேற்றம் நமக்கு இல்லை என்று சொல்லுவதனால எந்த விதமான பயன்பாடும் நமக்கு வரப்போவதில்லை. பண்பாட்டு சிதைவு என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நாம் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு நம்மிடம் த அன்சேஞ்சிங் கோட் இன் த சேஞ்சிங் வேர்ல்டு என்று பாராட்டப்படுகின்ற வகையிலே போற்றப்படுகின்ற திருமறையாகிய திருக்குரானை ஒரு கையிலே அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இன்னொரு கையிலே அதை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய மனித பிறப்பெடுத்து வாழ்ந்து காட்டிய புனிதராக நம்முடைய கண்முன்னால் நமக்கு அல்லாஹு தஆலா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்து காட்டியிருக்கிறார். எனவே அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே அதிலிருந்து நாம் சற்றும் பிசகக்கூடாது என்கின்ற முழுமையான நம்பிக்கையுடைய மூமினாக, நாம் நப்சுடையவர்களாக ஆசை மிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மூமின்களுக்குரிய செயல்பாடாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை ஒவ்வொரு நிலையிலும் சொல்லி காட்டி வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை முறை நம்முடைய கண் முன்னால் இருக்கிற போது அதை துறந்துவிட்டு நமக்கு இது கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிறதுனாலேயோ அல்லது பேசுவதனாலேயோ எந்த விதமான பயன்பாடும் விளைந்து விடப் போவதில்லை. அது மட்டுமல்ல, the life of a nation depends upon the preservation of its tradition and culture என்று சொல்லுவார்கள். ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் என்பது அவரவர்களுடைய அந்த பாரம்பரிய நிலை, பண்பாட்டு வளர்ச்சி இதில் தான் அடங்கி இருக்கிறது. எனவே அதை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் இனம் காட்டிக் கொள்ள முடியும். ஒரு மனிதனை மற்றவர்கள் சுட்டி காட்டுகிற போது அவனுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு இவற்றை வைத்துத்தான் எடை போடுவார்கள். நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்பது இரண்டாவது கேள்வி. இவன் யார் மகன், இவன் எந்த வீட்டை சார்ந்தவன் என்கின்ற கேள்வி கேட்கப்படுகிற போது அங்கு நம்முடைய பாரம்பரியம் பேசப்படுகிறது. அந்த பாரம்பரியம் சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை முறை என்பதும் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கும். எனவே ஒவ்வொரு வீட்டில் உள்ள தாய் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டம் தவறாது வளர்க்க கருதினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேறுகின்ற தன்மை என்பது நம்முடைய கையில் நெல்லிக்கனியாக இருக்கக்கூடியது. அது இன்னொரு செய்தியும் சொல்லுவார்கள், ஒரு தாயினுடைய மடிதான் குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் என்று சொல்லி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லுகிற போது கூட சொல்லுவார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவை நல்லவையாவதும் தீயவையாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லுவார்கள். நம்முடைய இங்கே இருக்கிற சகோதரர்கள் தயவு செய்து கோவித்துக் கொள்ளக்கூடாது. நிறைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தந்தைமார்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், வீட்டில் குழந்தைகளை வளர்த்து பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே பெண்ணுக்குரியது, மனைவியினுடைய கடமை என்று சொல்லி தட்டி கழித்து விடுகின்ற காரணத்தினால்தான் ஆண் பிள்ளைகள் தன்னுடைய பாதையிலிருந்து தவறி கொலை, கொள்ளை, போதை என்று அடிமையாகி போவதும். இன்னைக்கு இன்டர்நெட்டில் புகுந்து கொண்டு சொன்னாங்களே, இன்னைக்கு மவுசுடைய கல்வி என்று சொன்னால் அது கணினி கல்வி தான் என்று சொல்லி அந்த கணினியில் புகுந்து கொண்டு தன்னை ஆழ்படுத்தி தன்னை கெடுத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து தன்னுடைய குடும்பத்தை சிதைத்து தன்னுடைய மார்க்கத்தை சிதைத்து ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லது ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் என்கின்ற எண்ணம் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்தது என்று சொன்னார். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக இன்றும்
யா உம்மத்தி என்று நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற உணர்வுபூர்வமான சிந்தனையாளர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், மார்க்க பேணுதலோடு நாம் வாழுகிற போது பண்பு சிதைவு என்பது வராது. அந்த பண்பாட்டு சிதைவு என்பது வருகிறதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நாம் சார்ந்திருக்கின்ற மார்க்கத்தை நாம் மறந்து வாழ்தல், அதை மறைத்து வாழ்தல். வெறுமனே சாதாரணமாக மற்றவர்கள் பார்ப்பதற்காக தொழுதலும், மற்றவர்கள் பார்ப்பதற்காக குரான் ஓதுதலும், மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய குழந்தைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி ஓத வைப்பதும் என்பதை விடுத்து, உண்மையாகவே நான் மூமின், என்னுடைய பாரம்பரியம் மூமின் தன்மை உடையது, என்னுடைய பிள்ளைகள் அப்படியே வளர வேண்டும், வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உணர்வு மிக்கவர்களாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை செய்ய தொடங்கினோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் சேர வேண்டிய பாதை எங்கு என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு காட்டுவான். அங்கு போராட்டம் தேவையில்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நற்பாதை நம் கண் முன்னால் நிச்சயமாக வந்து நமக்கு வழிகாட்டும். அதிலே நாம் நிச்சயமாக வெல்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம். நடந்தவை நடந்தவையாகட்டும், இனி நடப்பவை நல்லவையாகட்டும் என்கின்ற இந்த மொழியோடு நாம் இந்த நிகழ்ச்சியிலே கலைந்து சென்றோம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே உறுதிமொழியோடு எதையும் செயல்படுத்த தொடங்கினால் நன்மைகள் வாய்க்கும், தீமைகள் மறையும். அதுதான் இஸ்லாம் என்கின்ற கொள்கை பிடிப்போடு வாழுங்கள். அன்பாக போராடினால் எதையும் பெறலாம், பொறுமையாக போராடினால் எதையும் பெறலாம், அடக்கத்தோடு போராடினாலும் எதையும் பெறலாம். அங்கு போராட்டம் என்பதற்கு அவர்கள் குறிப்பிட்டது போல கொடியை தூக்க வேண்டிய தேவையில்லை. அன்பும் பண்பும் உடையவர்களாக இருந்தாலே எல்லாம் நம்முடைய கைக்கு வரும் என்கின்ற செய்தியை உணர்ந்தவர்களாக நாம் முன்னேறுவோம். அதற்கு அல்லாஹு தஆலா வழிவகுப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.